நிப்பாட்டிடுவோம். இதுதான் ஃபைனல் செமினார். சரியா? லாஸ்ட் செமினாரும் இதுதான். அதே மாதிரி அடுத்தது, அதாவது நீங்க எக்ஸாம சிட் பண்ணும் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு தரோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப அதை எப்படி நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு கிளாஸ் என்ற அடிப்படையில நடக்காது, டிஸ்கஷன் குரூப்பா நடக்கும். சரியானே? அப்ப ஒவ்வொருத்தரா எனக்கு மெசேஜை போட்டு போட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாரும் மெசேஜையும் நம்ம பார்க்கறதுக்கு டைம் இல்ல. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அந்த டிஸ்கஷன் குரூப்லயே என்ன கேள்விகளை போட்டாங்கன்னு சொன்னா நான் எனக்கு பாக்குறதுக்கு லேசி. சரியா? அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எனக்கு விடை அனுப்பிக்கிறாங்க நிறைய பேர். சரியா? நிறைய பேர் எனக்கு விடை அனுப்பிக்கிறாங்க. அப்ப அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள், நீங்க அந்த கொமன் குரூப் ஒன்று, டிஸ்கஷன் குரூப் ஒன்று, அதுலயே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எல்லா விடைகளையும் போட்டாங்கன்னு சொன்னா சரிப்பில்லையே நான் அதிலேயே பார்த்து நாங்க உங்களுக்கு சொல்லி தருவேன். கிளியர் தானே பிள்ளைகள்? கிளியரா? ஆமாம் சார். ஆம். ரைட். அப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. நாங்க குரூப்புக்கு சிறு குறிப்பு குறிப்பிடுக. அப்படிதானே? அப்படிதானே பிள்ளைகள்? ஆமாம் சார். சிறு குறிப்பு எழுத சொல்லிக்குது. ஓ அப்ப சார். நிறைய பேர் என்ன செய்யறான்னு சொன்ன பிள்ளைகள், இந்த சிறு குறிப்பு என்ன எப்படி எழுதுற, இது எழுதுற கஷ்டம் சேர் அப்படின்னு எல்லாம் சில மக்கள் சொல்றேன் விளையினா. அப்படி ஒண்ணும் இல்ல பிள்ளைகள், சிறு குறிப்பு தான் ஆக வேலை செய்த கேள்விகள் விளையினா. ஆமாம் சார். சிறு லேசான குறிப்பு கேள்வி. நீங்க லேசா வரும். எந்த முறை உங்களுக்கு லேசா வர கேள்வி ஒன்று சிறு குறிப்பு தான். அதே மாதிரி மார்க்ஸ் அள்ளி கொடுக்கக்கூடியவும் சிறு குறிப்பு தான். விளையாச்சா ஆமாம் ஒன்றுக்கு சார். 5 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப அதனால ஒரு நீங்க பேஜ் இந்த சிறு எழுதினா போதும். குறிப்பு ஒரு பேஜ் எழுதினா போதும் என்ன. அப்ப அதனால ஆமாம் நீங்க சார். என்ன செய்யணும்னு சொன்னீங்க, இந்த சிறு குறிப்பு விட்டுறவானம் வரேனா, சிறு குறிப்பை விடவானம். சிறு குறிப்பை எல்லாரும் மாதிரி செய்யுங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து இதை பாருங்க 4 தலைப்பு வந்து அஸ்பாபுன் நுசூல். என்ன அஸ்பாபுன் நுசூல் என்ன பிள்ளை? அஸ்பாபுன் நுசூல் என்ன? குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டதற்கான காரணம். அல் குர்ஆன் வசனம் இறங்கியமைக்கான பின்னணி காரணத்தை நாங்க சொல்லுவோம் அஸ்பாபுன் நுசூல். என்ன அப்படியானே? ரைட். அப்ப அஸ்பாபுன் நுசூல் சொல்றது அதுதான். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, ஷிர்க்குடைய வகைகள் சொல்ல போறேன். ஷிர்க்குன்னு என்ன புரியல்? ஷிர்க்குங்கிறது இணை வைக்கிறது. இணை. ரைட். இந்த ஷிர்க்குக்கு எத்தனை வகை இருக்குது? ஆரம்பம் எத்தனை வகை பிரியும்? 2 சார். 2 வகை. ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர், அப்படி பிரியுது. ஓ சார். அப்ப அதுக்கு பின்னாலும் என்னமாலும் வகைகள் பிரியுதா? ஓ சார். ஷிர்குல் 2 கபீர் வகை சொல்லி 2. கபி ஜலியன். வெரி குட். ஷிர்குல் அக்பர் எத்தனை? 2 வகையா பிரியும். ஷிர்குல் ஹஃபி, ஷிர்குல் ஜலீந்து. என்ன அப்படியானே? சரி. ஷிர்குல் ஜலீந்து என்ன, ஷிர்குல் ஹஃபின்னா என்ன? ஷிர்குல் ஜலீண்டா தெளிவான ஷிர்க், ஷிர்குல் ஹஃபீண்டா மறைவானது. மறைவான. இப்படி என்ன செய்தி ஷிர்குல் இலங்கையில் காலி நீதிமன்றம். இலங்கையில் காலி நீதிமன்றங்கள் சொல்லி ஒரு தலைப்பு தான் இது. அதையும் என்ன செய்யலாம், உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம். அப்ப அந்த ஹிஜ்ரத் பயணத்துடைய அந்த சம்பவம் தானே கூட அந்த அபூபக்கர் என்ன தூங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு வெளியாகி போனாங்க. இப்ப சொல்ற கதை ஒன்று வருது தானே, அந்த கதையை சுருக்கமா நீங்க சொல்லணும் விளையினா. ரைட். அதுவும் உண்டு. அப்ப இந்த 4 தலைப்பும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த டிஸ்கஷன் குரூப் தானே பிள்ளைகள் இருக்குதா? அந்த டிஸ்கஷன் குரூப்ல எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா எழுதி போடுங்க. கிளியரா வரையும். ரைட். ஓகே. அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த டிஸ்கஷன் குரூப் எழுதி போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் கரெக்ஷன் பார்ப்பேன். கிளியர் தானே? ஓகே சார். கிளியர். ரைட். இப்ப நான் அங்க வைப்போம். ரைட். அங்க வைப்போம் பாருங்க. மகாசிது ஷரியா என்ன பிள்ளைகள்? மகாசிது ஷரியான்னா என்ன? நோக்கம் அடைவு. ஷரியாவினுடைய உன்னத நோக்கங்கள், இலக்குகளை நாங்க செல்வோம். மகாசிது ஷரியான்னு என்ன? அப்படியானே பிள்ளைகள்? மகாசிது ஷரியான்னு சொல்றது ஷரியத்துடைய உன்னத நோக்கங்கள், அதே மாதிரி இலக்குகள், இதை நாங்க சொல்லுவோம் மகாசிது ஷரியான்னு சொல்லி. ரைட். இன்னொன்னு நான் கேட்கிறேன், மசாதிரு ஷரியான்னு என்ன? இஸ்லாத்தின் மூலாதாரம். அடிப்படைகள். என்ன இஸ்லாத்துடைய
அடிப்படைகள் அல்லது மூலாதாரங்கள்னு சொல்லுவோம். அப்படியானே? ஆம் ரைட். இதுல பாருங்க நுணுக்கம் முடியுது. மகாசிது ஷரியா வேற, மசாதிரு ஷரியா வேற. நீங்க ரெண்டு நுணுக்கமா பாத்துக்கொள்ளணும். விளையாண்ணா நிறைய பிள்ளைகள் விட்டுற பிள்ளை என்னன்னு சொன்னா மகாசிது ஷரியாக்கு மசாதுரு ஷரியா எழுதி வைக்கிற, அல்லது மசாதுரு ஷரியா கேட்டாங்கன்னு சொன்னா மகாசிது ஷரியா எழுதி வச்சுட்டு வர. விளையாதானே? நீங்க தடமாத்திர மிஸ்டேக் பண்ணிப்படா இப்படின்னா குழம்புற கேள்விகள் கேட்டு வருவாங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். மசாதுரு ஷரியா இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள். எத்தனை மூலாதாரங்கள் இது பிள்ளைகள்? 2 சார். 2 இருக்குது. என்ன? அல் குர்ஆன் சுன்னா. அப்படி இல்ல பிள்ளைகள், என்ன இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் சொல்ற போல 2 வகையாக பிரியுது. அடிப்படை வெரி குட். அடிப்படை சட்ட மூலாதாரங்கள், துணை சட்ட மூலாதாரங்கள் 2 வகையா பிரியும். அடிப்படை சட்ட மூலாதாரங்களுக்கு அல் குர்ஆன் ஹதீஸ் வரும். துணை சட்ட மூலாதாரங்களுக்கு இஜ்திஹாதின் மூலமாக உருவாகின மூலாதாரங்கள் எல்லாம் அதுக்கு வரும். என்ன அப்படிதானே? இஜ்மா வரும், கியாஸ், மஸ்லஹா முர்சலா, கௌலு ஸஹாபி அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். என்ன டெக்காயிட்டு சார் என்ன பேசினீங்க ஒண்ணும் விளங்கல. கேட்கலையா? ரைட். இஜுமாண்டா என்ன? இஜுமா ஏகோபித்த முடிவு. ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சி. அதாவது என்ன இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஏகோபித்த முடிவுன்னு சொல்லுவோம். என்ன அப்படியா? ஏகோபித்த முடிவுன்னு சொல்லுவோம். அதாவது அல் குர்ஆன் சுன்னாவில் தெளிவாக சட்டங்கள் குறிப்பிடப்படாத போது அந்த என்ன பிரச்சனைக்கான குறித்த பிரச்சனைக்கான தீர்வை இஜ்திஹாதின் மூலம் பெறப்படும் அந்த முடிவினையே நாங்கள் இஜ்மான்னு சொல்லுவோம். கிளியரா? விளங்குதானே புடல்? எல்லாம் விளங்குதானே? என்ன புடல் விளங்குதா? தேவைக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. அடுத்த ஆக்கள் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரியா? ரைட். இப்ப நான் கேள்வி கேட்டா அதுக்கு விட சொல்றதுக்கு மைக் ஆன் பண்ணுங்க. சும் ஆன் பண்ணி கொண்டு வைக்க வேணும். சரியா? அப்ப அடுத்த ஆக்களுக்கு டிஸ்டர்ப் தானே புடல். ரைட். பாருங்க என்ன இப்ப என்ன சொல்லிக்கிறேன்? ரைட். இஜ்மான்னு சொல்றது அதுதான். என்ன ஏகோபித்த முடிவு. ரைனா? அப்ப குறித்த ஒரு பிரச்சனை அல் குர்ஆன் சுன்னாவில் தீர்வுகள் காணப்படாத போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல் குர்ஆன் சுன்னாவை மையப்படுத்தி அறிஞர்கள் ஒன்று கூடி இஜ்திஹாத் செய்வார்களே, ஆனால் அவ்வாறு செய்யப்படக்கூடிய இஜ்திஹாதின் முடிவினையை நாங்கள் என்ன இஜ்மா என்று குறிப்பிடுவோம். கிளியரா புலில்? ரைட். இஜ்மாவின் வகைகள் எத்தனை புலில் இது? இஜ்மாவின் வகைகள் இஜ்மாவின் வகை 4 வகை. 4 வகைகள். என்னென்ன வகைகள்? இஜ்மா அக்ஸரியா, இஜ்மா சரி, இஜ்மா முரக்கப், இஜ்மா சுகூதி. சுகூதி. ரைட். இப்போ நீங்க சொல்லுங்க இஜ்மா சரிஹ் என்ன புலல்? இஜ்மா சரிஹ்டா முஜ்தஹிதுகள் ரைட். ஒத்தர் சொல்லுங்க. சரிஹ்ண்டா சரியான இஜ்மா. முஜ்தஹிதுகள் எல்லாரும் ஒரே முடிவுல இருக்கிறது. முஜ்தஹிதுகள் அனைவரும் ஒரு முடிவில் இருத்தல். ரைட். அதுவும் ஓகே. வேற இன்னும் 4 பேர் சொன்னாங்க தானே? உங்களுக்கு சான்ஸ் தாரேன். சொல்லுங்க வேற. தெளிவான இஜ்மா. அப்படியானே? அதுக்குதான் கேக்குறீங்க. சார் பேசுற விளங்குது இல்ல? டெக்காது சார். இப்ப கேக்குதா புலில்? ரைட். சொல்லுங்க என்ன
இஜ்மாவு சரிஹுண்டா என்ன புரியல? இஜ்மாவு சரிஹுண்டா? மௌனம் சார்ந்த இஜ்மா. இல்ல இல்ல சுகுதி தான். ஆ தெளிவான இஜ்மா. தெளிவான இஜ்மா. தெளிவான இஜ்மா. தெளிவான இஜ்மா என்ன ரைட். இதுக்கு சும்மா சொல்லுங்க அவன் இஜ்மாவு சரிஹுண்டா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் தாங்க, வரைவிலக்கணம் ஒன்று தாங்க. இல்ல ஒரு இஜ்மா ஒரு இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்து எடுக்கிறது. ஒரு கருத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றது. ஒரு கருத்துல எல்லாரும் ஒன்று சேர்றதை நாங்கள் சொல்லுவோம் இஜ்மாவு சரிஹுன்னு சொல்லி என்ன. அதாவது என்ன, குறித்த ஒரு பிரச்சனையை வரும்போது அந்த குறித்த பிரச்சனை அல் குர்ஆன் சுன்னாஹ் தீர்வு கூறப்படாததாக காணப்படும் சமயத்தில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த குரலோடு செல்வார்களே ஆனால் அதனையே நாங்கள் என்ன இஜ்மாவு சரிஹுண்டுவோம். என்ன அப்படிதானே புரியல்? ரைட். அதே மாதிரி இஜ்மாவு சுக்கூத்தின்னு என்ன புரியல்? இஜ்மாவு சுக்கூத்தி மௌன நிலை மௌனம் சார்ந்த. மௌனம் சார்ந்து இஜ்மா விளையினா. அப்ப ஒரு குறித்த பிரச்சனை வருகின்ற போது அந்த குறித்த பிரச்சனைக்கான தீர்வு அல் குர்ஆன் சுன்னாவில் காணப்படாத போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இஜ்திஹாத் செய்து முடிவுகளை பெறுவார்களே ஆனால் அவர்களில் சிலர் மௌனமாக இருப்பார்களே ஆனால் அதனையே இஜ்மாவு சரி என்று கூறுவோம். இஜ்மாவு சுக்கூத்தின்னு சொல்லுவோம். கிளியரா புலில்? லேசா விளங்குதானே? இப்படி விளக்கணும்னு சொல்லி விளங்குதா? ஐடியா விடுங்க. இப்படி உங்களுக்கு என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஜ்மாவு சுக்கூத்தின்டா ரைட், மௌனம் சார்ந்து இஜ்மா. சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க, மௌனமாக இருப்பாங்க, அந்த முடிவுக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க, பிதன்னு சொல்ல மாட்டாங்க, மௌனமாக இருப்பாங்க. எனவே இந்த இஜ்மாவை நாங்க சொல்லுவோம் இஜ்மாவு சுக்கூத்தின்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கொண்டு அதை வச்சு என்ன செய்யுங்க உங்களோட வாசகத்துல. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ரைட், இஜ்மாவு சுக்கூத்தி இஜ்மாவுல் அக்ஸரியா என்ன புரியல்? இஜ்மாவுல் அக்ஸரியா பெரும்பான்மையானோரின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ற இஜ்மா சார். பெரும்பான்மையாருடைய முடிவாக நாங்க சொல்லுவோம் இஜ்மாவுல் அக்ஸரியான்னு சொல்லி. என்ன அப்படிதானே? பெரும்பான்மை இஜ்மாவை நாங்க சொல்லுவோம் இஜ்மாவுல் அக்ஸரியா. அப்ப குறித்த ஒரு பிரச்சினை சொல்லுங்க, குறித்த ஒரு பிரச்சினை அல் குர்ஆன் சுன்னாவில் காணப்படாத போது அந்த பிரச்சினைக்கான முடிவை அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி மேற்கொள்கின்ற போது வரக்கூடிய முடிவில் பெரும்பான்மையானோர் உடன்படுகின்றார்களே ஆனால் அதனை நாம் இஜ்மாவுல் அக்ஸரியான்னு சொல்லுவோம். கிளியரா? அதே மாதிரி பாருங்க, இஜ்மாவுல் முரக்கப் என்ன புரியல்? இஜ்மாவுல் முரக்கப் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல குறித்த காலத்துல வாழ்ற அறிஞர்கள் ஒரு முடிவா இருக்கிற, அதுக்கு மாற்றம் ஒரு முடிவை கொண்டு வராம தாடி வளர்ப்பது. வெரி குட் வெரி குட். குறித்த ஒரு பிரச்சனை தொடர்பான முடிவுரை ஒரே விதமான கருத்தில் இருப்பாங்க, அதாவது அதுக்கு மாற்றமான முரணான கருத்து ஒன்று இருக்காது. இதனால் நாங்கள் இஜ்மாவுல் முரக்கம்னு சொல்லுவோம். உதாரணமாக தாடி வளர்ப்புக்கு சில அறிஞர்கள் ஹலால் என்று சொல்லி வாஜிப்னு சொல்றாங்க, அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் சுன்னத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு மாற்றமாக தாடி வளர்ப்பு ஹராம்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இல்லை. சரிங்களா? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இஜ்மாவுல் முரக்கப்னு சொல்லி. இவ இஜ்மாவுடைய வகைகள் எல்லாம் தெரியுமா? ரைட். அடுத்து சொல்லுங்க, கியாஸ் என்ன புரியல? கியாஸ்ண்டா ஒப்புநோக்கல், அனுமானங்கள், ஒப்புநோக்குதல், சமப்படுத்துதல், குர்ஆன்ல உழைக்கிற பிரச்சனை ஒப்புநோக்குதல், ஒப்புநோக்கி தீர்வெடுக்கிறது கியாஸ். ஒப்புநோக்கி தீர்வு எடுக்கிறேன், அதுதான் சொல்லுவோம் கியாஸ்ன்னு சொல்லி. அதாவது குறித்த ஒரு பிரச்சனைகள் வாரம் அல் குர்ஆன் சுன்னா இஜ்மாவில் காணப்படாத போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்கனவே அல் குர்ஆன் சுன்னாவில் அதனை போன்ற ஒரு தீர்வு கூறப்பட்டிருக்குமே ஆனால் அந்த தீர்வுடன் இந்த புதிய பிரச்சனையை இணைப்பதனையே நாம் கூறுவோம் என்ன கியாஸ் என்று சொல்லி. இதனால் நாங்கள் சொல்லுவோம் என்ன இருக்கு, ஒப்பு நோக்குதல்னு சொல்லி. அதாவது புதிய பிரச்சனை ஒன்று வந்துடணுமே, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு அல் குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, இஜ்மாலும் பெறப்படல. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், கியாஸுக்கு போவோம். அப்ப கியாஸ்ன்னு என்ன சொன்னா, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வு அதனை போன்ற ஒரு தீர்வு, அந்த பிரச்சனையை போன்ற ஒரு தீர்வு உண்டு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த பிரச்சனைக்கான தீர்வாக எடுத்துக்கொள்ளதான் நாங்க சொல்லுவோம் கியாஸ்ன்னு சொல்லி. உதாரணமாக இப்ப பாருங்க, ஆன்லைன் பிசினஸ் இங்கே நான் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்குது. சரியா? ஆன்லைன் பிசினஸ் புதிய ஒரு பிரச்சனை.
பிரச்சனைக்குரிய விஷயமா இது. ரைட், இந்த ஆன்லைன் பிசினஸ் ஏலதான்னு சொல்றத நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அன்றைய காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க, சலம் என்ற வியாபாரத்தை ஆகுமாக்கி இருக்கிறாங்க, முற்பண கொடுப்பன வியாபாரத்தை ஆகுமாக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லிக்குது, ரசூலுல்லாஹ் ஹலால் சொல்லிக்கிறேன்னு சொன்னா ரைட், அப்ப என்ன ஆன்லைன் பிசினஸும் ஹலால்னு சொல்லுவோம். இதுதான் கியாஸ் சொல்லுவோம். கிளியரா புரியல? சார். ரைட். அப்ப நீங்க உங்களோட பக்கத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்போ. உதாரணம் ஒன்று. பரிசோதனை குழந்தை அந்த வெரி பரிசோதனை குழாய் குழந்தை, அது சொல்லலாம். என்ன அது சொல்லலுமா? வராதா? அது வராது. சார் வரும். ஓ அதான் அதான் நாங்க பார்த்தேன். அது இஜ்திஹாதுல வரும். பரிசோதனை குழாய் குழந்தை வராது. சரியா? மதுபானம் ஹராம். அந்த மக்கி போன நிலையில் என்ன புரியல? அது குர்ஆன் வசனம். மதுபானம் ஹராமாக்கப்பட்டது. அப்ப அன்றைய காலத்துல மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன, போதை தரக்கூடியதும் மக்களோட புத்திய புத்திய போகக்கூடியதுமானதுதான் என்ன மதுபானம் சொல்லிதான் அன்றைய காலத்துல என்ன செய்யப்பட்டுச்சு, அது ஹராமாக்கப்பட்டுச்சு. அப்ப இன்றைய காலத்துல மதுபானம் ஹராமாக்கப்படுதுன்னு சொன்னா இப்ப மதுவை ஏற்படுத்தக்கூடியது, போதையை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராமாக்கப்படுது. அப்ப அன்றைக்கு போதை ஏற்படுத்துற சுட்டிதான் அன்றைக்கு மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு. எனவே அதனை தொடராக வச்சு இன்றைக்கும் போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே நாங்க என்ன சொல்லுவோம், ஹராம்னு சொல்லுவோம். கிளியரா? ரைட். அடுத்து சொல்லுங்க. அர்கானுல் கியாஸ் எத்தனை புரியுது? அர்கானுல் கியாஸ் 4 என்னென்ன இது? அஸ்ல் ஃபர்உ இல்லத் ஹுக்கும். வெரி குட். அஸ்ல் ஃபர்உ இல்லத் ஹுக்கும். என்ன அஸ்ல்னா என்ன புரியல்? அஸ்ல்னா அடிப்படை. அல் குர்ஆன் சுன்னாவுல தீர்வு குறிப்பிடப்பட்ட பிரச்சனை அஸ்ல். அஸ்ல் ஃபர்உண்டா அல் குர்ஆன் சுன்னாவுல தீர்வு குறிப்பிடப்படாத புதிய பிரச்சனை. அல் குர்ஆன் சுன்னாவில் தீர்வு கூறப்படாத பிரச்சனை நாங்க சொல்லுவோம் என்ன, ஃபர்உன்னு சொல்லி. அதே மாதிரி தீர்வு கூறப்பட்ட பிரச்சனை நாங்க சொல்லுவோம் அஸ்ல்னு சொல்லி. பேர் தானே? இல்லத்துனா என்ன புரியல்? இல்லத்துனா காரணி. அந்த ரெண்டு பிரச்சனைக்குமான பொது காரணி. பொது காரணி அல்லது என்ன பொதுத்தன்மை எப்படின்னு சொல்லலாம். என்ன பொது காரணி அல்லது பொதுத்தன்மை ரெண்டும் ஓகே. ரைட். அப்ப பொது காரணி அல்லது பொதுத்தன்மை, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. மதுபானம் அசில். அப்ப அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிக்கு மதுபானம் ஹராம் உண்டு. புதிய பிரச்சனை நவீன போதைப் பொருட்கள். அப்ப அதுல இருக்கக்கூடிய காரணி போதை ஏற்படுத்துறது, ஒரு மனிதன் புத்திய மங்க செய்யும். அப்ப அதோட சட்டம் ஹராம். ஹராம். ரைட். அப்ப அன்றைய காலத்துல மதுபானமே ஹராமாகப்படுச்சுன்னு சொன்னா ரைட். ஜூம் லிங்க் எல்லாருக்கும் வேலை செய்யுதானே புரியல்? சார். ரைட், கொஞ்சம் இருங்க. எல்லா இடத்துலயும் மழை விட்டுட்டுதா புரியல்? கண்டி கொழும்பு விட்டுட்டுதா புரியல்? விட்டுட்டுதா? ரைட், ஓகே. ரைட். அப்ப நான் ஊருக்கு போகணும், அதான் கேட்டுக்கணும். அண்டை வைத்து பெரும் பாட்டுல இங்க வந்து சேர்ந்தேன். ரைட். பாருங்க புரியல், என்ன சொல்ல பார்த்தேன். ரைட், கியாஸ். என்ன அப்ப அன்றைய காலத்துல மதுபானம் ஹராமாக படிச்சுன்னு சொன்னா அது போதையை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி அன்றைய காலத்துல ஹராமாக படிச்சு.
ரைட். இன்றைய காலத்துல இன்றைக்கு சிகரெட் ஹராம், அதே மாதிரி அந்த குடு எல்லாம் ஹராமாகப்படுகிறேன்னு சொன்னா அதுவும் போதை ஏற்படுத்துது என்பதற்காக பொதுத்தன்மையை பார்த்தோம் சொன்னா போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம்னு சொல்லுவோம். கிளியரா புள்ளல்? ஆம் சார். கிளியரா? ரைட் ரைட் சொல்லுவோம். என்ன போதையை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம். ரைட். நீங்க புள்ளைகள் மெசேஜ் பண்ண எனக்கு பார்த்து கொள்ளையலாம். சரியா? ஏன்னா அந்த ஏற்கனவே கொஞ்சம் இழுத்து தான் வருது கவரேஜ். அதனால என்ன கொஞ்சம் என்ன வருது இல்ல எனேபிள் இல்லாம. ரைட். அப்படி யாரும் டவுட் சீக்கிரம் சொன்ன புள்ளைகள் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க மக்காசு ஷரியாக்கு வருவோம். பாத்தீங்களா மக்காசு ஷரியான்னு இது புடிச்சு எங்க எல்லாம் சுத்தி வந்தோம்னு சொல்லி ஆம் சார். ரைட் ஓகே. ரைட். அடுத்து பாருங்க புள்ளைகள் கவுலு சஹாபி என்ன புள்ளைகள்? கவுலு சஹாபி சஹாபாக்களின் கூற்று. சஹாபாக்களின் கூற்று என்ன? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பின்னால ஒரு உயர்ந்த அந்தஸ்து கூடிய யாருன்னு சொன்னா சஹாபாக்கள். எனவே சஹாபாக்களுடைய ஒரு கூற்றையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு மூலாதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்லுவோம், கவுலு சஹாபியையும் ஒரு துணை மூலாதாரமாக எடுத்துக்கொள்வோம். கிளியர் தானே? அப்படின்னு எழுதணும். ரைட். பாருங்க அடுத்து மக்காசு ஷரியா. மக்காசு ஷரியான்னு சொல்லக்கோலே இஸ்லாமிய ஷரியாவின் உன்னத நோக்கங்கள், அதே மாதிரி அதனுடைய இலக்குகள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக காணப்படுது. அப்ப மக்காசித் அல்லது மக்சத் என்ற பன்மை சொல் மக்காசித் என்ற மூலச்சொல் செஞ்சு இந்த மக்சத் என்ற மூலச்சொல் தான் மக்காசித் என்பது பிறந்திருக்குது. அப்ப மக்கசத்துடைய பன்மை சொல் தான் நாங்க சொல்லுவோம் மக்காசித்னு சொல்லி. கிளியரா புரியல? அப்ப இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இலக்கு, நோக்கு, எதிர்பார்க்கும் விடயம், அடைவு போன்ற மொழி ரீதியான கருத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. சரியா? அப்ப இந்த மக்காசு ஷரியார என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய ஷரியாவுடைய ஒவ்வொரு சட்டங்களையும், அந்த சட்டங்களுக்கு பின்னால் உள்ள பின்னணிகளையும், பின்னணி காரணங்களையும், அந்த சட்டங்கள் மூலமாக இருக்கக்கூடிய இலக்குகளையும் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுல சொல்லி தருவாங்க. அந்த மக்காசு ஷரியார சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷரியா சில விடயங்களை தடை செய்வதன் ஊடாகவும் மற்றும் சில விடயங்களை அனுமதிப்பதன் ஊடாகவும் ஏற்படுத்த விரும்புகின்ற சில நன்னோக்கங்களை குறித்து நிற்கின்றது. அப்ப சில விஷயங்களை ஷரியா என்ன செய்யுது, தடை செய்யுது. அந்த தடை செய்யறது மூலமாக ஷரியா ஒரு நோக்கத்தை வச்சிருக்குது. ரைட். அதே மாதிரி ஒன்று ஆகுமாக்குறது மூலமாக என்ன செஞ்சு ஷரியா ஒரு நோக்கத்தை வச்சிருக்குது. பாருங்க, இஸ்லாம் விபச்சாரத்தை ஹராமாக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்பாடுகளையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்யுது, விபச்சாரத்தை ஹராமாக்குது. அதே மாதிரி என்ன செய்யுது, திருமணத்தை ஆகுமாக்குதுன்னு சொன்னா திருமணத்தை ஆகுமாக்குன்னு சொன்னா இதற்கான இலக்க பார்த்தோம்னு சொன்னா, இதற்கான ஒரு அடைவு, அதாவது இதனுடைய நோக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த பண்பாடுகளை ஆக்கிறதுக்காக வேண்டிதான் இஸ்லாம் என்ன செய்து திருமணத்தை ஆகுமாக்கி இருக்குது. அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்ன, மக்காசு ஷரியான்னு சொல்லி, ஷரியாவுடைய உன்னத நோக்கங்கள் சொல்லி. அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய ஷரியா எழுந்து நிற்கின்ற பண்பாட்டு விழுமியங்களையும் அதே மாதிரி தெய்வீக இலக்குகளையும் குறித்து நிற்கின்றது. எனவே இதைத்தான் நாங்க சொல்லுவோம் மக்காசு ஷரியான்னு சொல்லி. கிளியரா புள்ளி எல்லாம்? ரைட். அதே மாதிரி பாருங்க, அஸ்ரார்ன்னு சொன்னா என்ன போல, அஸ்ரார்ண்டா அஸ்ரார்ன்னு என்ன? அஸ்ரார்ன்னு சொல்ற போல இரகசியங்கள், ரகசியங்கள் தான் அஸ்ரார்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இழல்னு என்ன போல, இழல்னா காரணிகள். வெரி குட், காரணிகள். இழல்னு சொன்னா காரணிகள். அதே மாதிரி நத்தாயிஜ்னு சொன்ன என்ன போல, நத்தாயிஜ்ண்டா விளைவுகள் என்ன. அப்ப அஸ்ரார், இழல், நத்தாயிஜ் போன்ற மக்காசு ஷரியாக்கு இன்னும் பல இமாம்கள் இப்படியாப்பட்ட பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க. மக்காசு ஷரியாக்கு இன்னும் பல நத்தாயிஜ் போன்ற பலவிதமான பெயர்களையும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா பல அறிஞர்களும் சொல்லி காட்டுறாங்க. சரியா? அதே மாதிரி ஷரியா என்ன புள்ளல், ரகசியங்கள். அஸ்ரார்ண்டா ரகசியங்கள், அஸ்ரார்ண்டா ரகசியங்கள். ரைட். அதே மாதிரி பாருங்க, ஷரியா தனது போதனைகள் மூலம் அடைய விரும்புகின்ற இலக்குகளையே என்ன செய்து இதெல்லாம் குறித்து நிற்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது பாருங்க,
இந்த அடுத்து நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வேணா மைக் ஆஃப் பண்ணுங்க. சரியா? உங்களோட வீட்டுல சத்தங்கள் இருக்குதுன்னு சொன்னா சத்தங்கள் இருக்கிறான்னு சொன்னா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரியா? யார் யார் உங்களுக்கு பேசுற எல்லாம் எனக்கு பேசுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ண முடியாது. ரைட், ஓகே, ரைட். தர்ம ஏச்சு புழுவது யாருக்குன்னு சரியா? ரைட். பாருங்க, அப்ப மக்காசு சரியா? சரியா? மக்காஸ் சரியாவுடைய 3 முப்பிரிவுகளையும் சொல்லுங்க. மக்காஸ் சரியாவுடைய 3 முப்பிரிவுகளையும் சொல்லுங்க. லலூரியத், ஹாஜியத், அஹ்சினியத். தஹ்சீனியத், லரூரியத், தஹ்சீனியத், ஹாஜியத். சொல்லுங்க. லரூரியத், தஹ்சீனியத், விளங்குதில்லை. தரூரியத், தஹ்சீனியத், ஹாஜியத். என்ன? ரைட். தரூரியத் என்ன புரியுது? தரூரியத்னா அத்தியாவசிய. வெரி குட். அத்தியாவசிய தேவை நிலையை நாங்க சொல்லுவோம் லரூரியத். ஹாஜியத்னு சொன்னா தேவை நிலை. சாதாரண தேவைகள். தேவை நிலை அல்லது சாதாரண தேவைகள். என்ன? தேவைகள் அல்லது சாதாரண தேவைகள் நாங்க சொல்லுவோம் ஹாஜியாத்னு சொல்லி. அதே மாதிரி தஹ்சீனியாத் ஆடம்பர நிலையை நாங்க சொல்லுவோம் தஹ்சீனியாத்னு சொல்லி. கிளியரா புள்ளைகள்? ரைட். பாருங்க, தரூரியத்னு சொன்னா நான் ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. மனித குலத்தின் வாழ்வு எதில் தங்கி இருக்கின்றதோ அவ்வாறான நலன்களையே நாங்க தரூரியத்னு சொல்லுவோம். புரியுச்சா? அதாவது மனிதன் என்னன்னு சொன்னா இந்த விடயங்கள் இல்லாம அவனுக்கு வாழ இயலாம். விளங்குதானே? ஓ சார். விளங்குதா புள்ளை? என்னமான சத்தங்கள் கேக்குதா உங்களுக்கு? இல்ல கேட்கலையே. ரைட். நாய் குலைக்குது புள்ளைல, அதான் கேட்டேன். ரைட். அப்ப பாருங்க, மனிதன் என்பவன் சொன்னா இல்லாம தேவைகள் விளங்கினா அண்ணா இதற்கான விட்டு வருது சார். இடைக்கிடைக்கு விளங்காமைக்கு வாழ்வு எங்க இருக்கு? என்ன புள்ளை? சார் ஸ்டிக் ஆகுது. சரி 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 சரி. இல்ல சார், பெருமையா அப்படிதான் நிக்குது. இப்போ ஓகே புள்ளை? ஓம் சார். இதுக்கு எங்கட ஈஸ்டர்ன் நல்லமே சார். என்ன? எங்கட ஈஸ்டர்ன் நல்லமே. ஒரு கவரேஜ் இஷ்யூ இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஈஸ்டர்ன் தான் இருக்கிறேன் புள்ளை. ஈஸ்டர்ன்ல அப்ப என்ன சார்? அப்ப எங்க இருக்கிறீங்க ஈஸ்டர்ன்ல நீங்க? அதான் நான் சொல்றேன் புள்ளேல், உங்களோட ஊரை விட எங்களோட ஊர் நல்லாமே புள்ளேல். உங்களோட ஊரோட எங்களோட ஊர் நல்ல சார். பாருங்க, நேத்து உங்களுக்கு கிளாஸ் நடத்தல, இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிளாஸ் நடத்தல மாதிரி இருக்குது. அப்ப எங்கட ஊர் தானே. அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்கு சில வேளை சோதனையும் கொடுப்பான். அப்படிதானே? நாங்க நல்லடியார் தானே சார். நாங்க இருக்கிற ஊர்ல தான் வந்து படிச்சு தாரீங்க. பாத்தீங்களா? நீங்க போய் போட்டு எங்களை படிச்சு தரல நேத்து. அப்படிதான் புள்ளேல். அந்த சில கால சொல்லி அவன் கவனிக்கிறான். சொன்னா அல்லாஹ் அள்ளி தருவான். விளங்கிதானே? கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது சார். இப்போ ஸ்ட்ரக் ஆகுதா? இடையில கொஞ்சம் விட்டுட்டு கேக்குது. சரியா புள்ளை? இன்னைக்கு போன் பிரச்சனை என்ன புள்ளை? நெண்டு போட்டு திரும்ப கேட்டுச்சு
ஸ்ட்ரக் ஆகுதா புள்ளேல்? ஓகே சார். ரைட். சரி பாருங்க, தரூரியத்து சொன்ன என்ன புள்ளேல்? அத்தியாவசிய நிலை என்ன, அப்படிதானே? ரைட். இதான் தரூரியத்துள்ளுக்கு. ரைட். தரூரியத்துள்ளுக்கு புள்ளேல் 5 விஷயங்கள் இருக்குது. 6 பகுதிகள் இருக்குது. என்ன 6 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுது. ரைட். என்னென்ன பகுதிகள் புள்ளேல்? தீனை தீன பாதுகாக்கிறது, உயிரை பாதுகாக்கிறது, புத்திய பாதுகாக்கிறது, மானத்தை பாதுகாக்கிறது, செல்வத்தை பாதுகாக்கிறது. உயிர், உடல், செல்வத்தை பாதுகாத்து, மானம், செல்வம், பரம்பரை. பாருங்க, தீன பாதுகாக்கிறது, உயிரை பாதுகாக்கிறது, புத்தி பாதுகாக்கிறது, செல்வத்தை பாதுகாத்தல். ரைட். தீனை பாதுகாத்தலுக்கு ஒரு உதாரணம் ஜிஹாத். நம்ம மத்தாக்களுக்கு வந்து தௌவா பணி செய்கிறது, ஜிஹாத்ல ஈடுபடுறது, விளங்கல புள்ளேல்? ஜிஹாத் தௌவா பணியில ஈடுபடுறது, ஜிஹாத்ல ஈடுபடுறது. சாருக்கு விளங்குதில்ல. சார் விளங்குதா? சொல்லுங்க புள்ளேல். ஜிஹாதுல ஈடுபடுறது, தௌவா பணியில ஈடுபடுறது எல்லாம் வருமா? சமூகத்தை மானக்கேடான விடயங்கள்ல இருந்து பாதுகாக்கிறது. ஓகே பாருங்க, நான் அது வராது புள்ளேல். நீங்க இப்ப ஜிஹாத பத்தி சொன்னீங்க தானே, அது வராது. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. சமூகத்தை பாதுகாக்கிறது தானே சார்? தீனுக்கு எதிராக செயற்படுவது. தௌவா பணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது வரும் தானே சார்? ஓ, அது வரும், அது வரும். ரைட் ரைட். தீனுக்கு எதிராக செயற்படுவதற்கு எதிராக தவ வரும் புள்ளேல். நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது, சரியா? அதே மாதிரி தீனுடைய விடயங்கள் அத்துமீறவங்களை தடுக்கிறது. விளங்கினா? மதம் மாறுறவர்கள், முருத்தத்துக்களை கொலை, மதம் மாறுறவங்களை வழங்குறது. அதே மாதிரி தீனுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அம்சங்களை தடுத்து நிறுவதற்கான ஜிஹாதை கடைபிடித்தல். விளங்கினா? அதே மாதிரி அகீதாவிற்கு வரும் வரும் வரும். சரி. சந்தேகங்களை கிளப்புவோருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறது. விளங்கிச்சா? இதெல்லாம் என்ன சொன்னா, தீனை பாதுகாத்தலுக்கு வரக்கூடிய விஷயங்கள். கிளியரா விளங்குதா? ரைட். ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தது உயிரை பாதுகாத்தல். உயிரை பாதுகாத்தலுக்கு எது வரும் புள்ளேல்? தற்கொலை செய்யாமக்கு நம்மட உயிரை பாதுகாக்கிறது. தற்கொலை செய்யறத இஸ்லாம் என்ன செஞ்சு தடை செய்து இருக்குது, அதாவது ஹராமாக்கி இருக்குது. விளைஞ்சா? அப்போ ஒவ்வொரு உயிரையும் என்ன செஞ்சு இஸ்லாம் பெருமதியாக காட்டிடுது. அப்ப இதனால என்ன செஞ்சுக்குது? தற்கொலையை ஹராமாக்கிட்டு, அதே மாதிரி அதற்கு ஒத்ததாக என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, என்ன செஞ்சது புள்ளேல்? தற்கொலையை ஹராமாக்கிட்டு என்ன அந்த இடத்துக்கு என்ன ஹராமாக்கி ஒவ்வொரு மேலும் என்ன ஒவ்வொருவருடைய உயிரையும் என்ன செஞ்சுக்குது? இஸ்லாம் பாதுகாத்து இருக்குது. ரைட். அதே மாதிரி பாருங்க, இப்ப உயிர் போற கட்டம் ஒன்று இருந்தேன்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யலாம்? என்ன ஹராமானவைகளாலும் ஹராமானவைகளாக இருந்தேன்னு சொன்னாலும் சரி, அதை சாப்பிடலாம் என்பது என்ன, இந்த தீனை பாதுகாத்தவர்களுக்கு வரக்கூடியது. அதாவது நாய் பன்றி இருந்தேன்னு சொன்னாலும் அவருடைய அந்த உயிரை அனுபவித்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யலாம்? சாப்பிட்டுக் கொள்ளலாம் சொல்றது வரும். இல்லையா? வேற சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. இது எல்லாம் என்ன? உயிரை பாதுகாத்தலுக்கு வரும். புத்தியை பாதுகாத்தலுக்கு வரும். என்ன பொருள்? நம்ம மதுபானம் அருந்தாம இருக்கிறது. வேற இஸ்லாம் வந்து புத்திய மங்கக்கூடிய பொருட்களை பாவிக்கிறத தடுக்க சொல்லி, அதுல எதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தண்ணி பயன்படுத்தணும். அப்ப அந்த அளவு என்ன செஞ்சு அளவோட பயன்படுத்த சரிக்குதுண்ணா. இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா என்ன, இந்த என்ன புத்திய பேதறியக்கூடிய போதைப் பொருட்கள் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. விளையினா அண்ணன் இதெல்லாம் என்ன செய்யலாம்? புத்தியை பாதுகாத்தவர்களுக்கு கொடுக்கலாம். பரம்பரையை பாதுகாத்தல், திருமணத்தை ஊக்கப்படுது, திருமணத்தை நடைமுறைப்படுத்த, திருமணத்தை ஊக்குவிச்சு அதே மாதிரி ஜினாவை என்ன செஞ்சு தடுக்குது. அப்படியானே? இது என்ன செய்த? பரம்பரையை பாதுகாத்தவர்களுக்கு வரும். அதே மாதிரி மானத்தை பாதுகாத்தல், இந்த கோல் புறம் அவதூறு செல்லாமக்கு அதுல இருந்து தவிர்ந்து நடக்கிறது.
வெரி குட் அப்படின்னு சொன்னா நான் ஒவ்வொருவருடைய மானமும் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு இஸ்லாம் சொல்லி இருக்குது. அதே மாதிரி சார் ஒவ்வொருவருடைய மானமும் இதுக்கு இன்னொரு ஆடியை போன்று அப்படின்னு சொல்லிக்கிறா இல்லையா அப்படி? ஆமாம் சார், இதுக்கு மானக்கேடான விடயங்கள்ல இருந்து தவிர்த்து நடக்கிற இதுவும் வரும் தானே இதுக்குள்ள? அது வரும், அதுவும் வரும். ஓகே சார். அது வரும். செல்வத்தை பாதுகாத்தல் என்ன போல? செல்வத்தை பாதுகாத்தல் ஹலாலான வட்டி முறையில் ஹராம். என்ன பிள்ளை விளங்கல? ஹலாலான முறையில உழைப்புல ஈடுபடுறது, வட்டியில இருந்து தவிர்த்து நடக்கிறது. வெரி குட், வெரி குட். ஹலாலான முறையில ஈடுபட்டது, ஹலாலான முறையில நான் வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்றது விளங்கிச்சா? ஹலாலான முறையில என்ன தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்றது அதுக்கு வரும். அதே மாதிரி பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது பாருங்க, வரூரியத்தையும் பார்த்தோம். ஹாஜியத்துக்கு என்ன வரும் முடியல? ஹாஜியத்துக்கு தேவை நிலை, அதாவது நோயாளி பிரயாணி எல்லாம் வந்தும் ரமலான் மாதத்தில நோன்பு நோக்குறதுல இருந்து விதிவிலக்கு பெற்றிருக்கிறது. வெரி குட். பாருங்க, இதுக்கு நான் உதாரணம் சொன்னேன் பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அசௌகரியங்களை நீக்குவதை நோக்கமாக கொண்ட நிலையை நாங்க சொல்லுவோம் ஹாஜியத்னு சொல்லி. அப்ப இது இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதனால வாழ இயலும், ஆனா கஷ்டத்தோட தான் வாழ்வான். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் ஹாஜியத்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளையும் நலன்களையும் கருத்தில் கொண்டு இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல அவனுடைய தேவைகள் நிறைவேறுகளையும் என்ன நிறைவேற்றிக் கொள்ள ஏழுமாக இருக்கும், ஆனா கஷ்டத்தோட நிறைவேற்றுவான். இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் ஹாஜியத்னு சொல்லி. அதாவது இந்த நிலை இல்லாட்டி உதாரணம் என்ன சொல்லுவோம்? ரைட், பிரயாணி ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் என்ன செய்யலாம்? பிரயாணத்தில் இருக்கொள்ளே தொழுகைகளை சுருக்கி தொழலாம் அப்படின்னு சொல்றது நான் இஸ்லாம் தாடக்கூடிய கடமையாக காணப்படுது. இப்ப இல்லாட்டியும் ஒருத்தர் பிரயாணம் செய்யறன்னு சொன்னா தொழணுமா இல்லையா புள்ளில்? இப்ப சுருக்கி தொழுகிற ஒன்று என்ன செய்யலாம்? கட்டாயம் தொழுதுதான் ஆகணும். என்ன, ஆனா கஷ்டத்தோட தான் தொழணும். அப்படியா இல்லையா? அப்ப இதைத்தான் சொல்லுவோம், இது இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதனால வாழ இயலும், ஆனா கஷ்டத்தோட வாழ வேண்டிய நிலைமை வரும். இதைத்தான் சொல்லுவோம் ஹாஜியத்துன்னு சொல்லி. பிரயாணியா சொல்லுவோம். வேற என்ன புள்ளில்? நீர் இல்லாத போது தயமம் செய்யறது, அது வரும் தானே? அதுவும் வரும். என்ன, ரைட், அது வரும். ரைட், அது ஹாஜியத். அதே மாதிரி பாருங்க புள்ளில், தஹ்சீனியத்துக்கு என்ன புள்ளில் வரும்? ஆடம்பர நிலை, மேலதிக நிலை. அதாவது உயர்ந்த ஒழுக்க புண்ணியங்களை கொண்டு மனித வாழ்வு அமைகிறது. அதாவது மேலதிக விடயங்கள். அதாவது இது இல்லைன்னு சொன்னா மனிதனால நல்லாவே வாழலாம். அப்ப ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையை செஞ்சு கொண்டு போறதுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய தேவைகளை நாங்க சொல்லுவோம் என்ன? தஹ்சீனியத், மேலதிக தேவை நிலை, ஆடம்பர நிலைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல இந்த பெருநாளுடைய நாட்கள்ல புத்தாடை அணிகிறது, அதே மாதிரி வாசனை திரவியங்களை பூசிக்கொள்றது, உண்ணுதல் குடித்தல் என்ன புள்ளல்? வெள்ளிக்கிழமை அல்ல வெள்ளாடை அணிகிறது. வெள்ளிக்கிழமைகள் வெள்ளாடை அணிகிறது, இதெல்லாம் வரும் தானே? ரைட், இதெல்லாம் வரும். ரைட், அதெல்லாம் கிளியர் தானே புள்ளல் உங்களுக்கு இப்ப? ரைட், அடுத்தது பாருங்க. ரைட், இது மக்காஸ் ஷரியாவுக்கு வரக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய ஷரியாவின் பிரதான சட்ட விதிகள், அதாவது கவாயிதுல் ஃபிக்ஹியாவை பத்தி கேட்டீங்களா? இரண்டாவது கேள்வி. ரைட், ரைட். கவாயிதுல் ஃபிக்ஹியான்னா என்ன புள்ளல்? கவாயிதுல் ஃபிக்ஹியான்னா அடிப்படை விதிகள். அடிப்படை விதிகள். என்ன அடிப்படை விதிகளை நாங்க சொல்லுவோம் கவாயிதுல் ஃபிக்ஹியான்னு சொல்லி. அதாவது இஸ்லாமிய சட்டத்துறை பல்வேறு அடிப்படை விதிகளை பயன்படுத்தி தான் சட்டங்களை வகுத்திருக்குது. அப்படியா இல்லையா? அப்படி சில அடிப்படை விதிகளை வச்சியா என்ன செஞ்சு சட்டங்களை வகுத்திருக்குது. உதாரணமாக ஒரு ஒரு வேனோ அல்லது ஒரு வாகனமோ போறன்னு சொன்னா எப்படி டயர் ரெண்டும் சுத்துறது அவசியமோ அந்த டயர் ரெண்டும் சுத்துறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இன்ஜின். அப்படியானே? அந்த இன்ஜின் மாதிரி ஒன்றுதான் என்ன? ரைட், இந்த கவாயிதுல் ஃபிக்ஹியான்னு சொல்லுவோம். அதாவது சட்ட விதிகள். எத்தனை சட்ட விதிகள் இருக்குது புள்ளில்? 5. வெரி குட், 5 சட்ட விதிகள் இருக்குது. என்ன? ரைட், முதலாவது என்ன விதி? அல்-உமூரு பிமகாசிதிஹா.
அல் உமூரு ஃபி மகாசிதிஹா, நோக்கங்களை பொறுத்தே செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அப்படியானே? ஓ எது சொல்லுவோம் என்ன? அல் உமூரு ஃபி மகாசிதிஹா, நோக்கங்களை பொறுத்துதான் செயற்பாடுகள் அமையப்படுதுன்னு சொல்லி. அப்ப இதனால உருவாக்கப்படுறதுக்கான ஒரு அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம்னு சொல்லுங்க அப்போ. எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும். அனைத்தும் எண்ணங்களை வெரி குட். அதாவது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. அப்படியானே? அந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சுதான் இதை சொல்லியிருப்பாங்க. அப்ப அல் உமூரு ஃபி மகாசிதிஹா. அதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு. ஒரு ஆள் தெரியாம கொலை செய்யறதும் வேணும்னு கொலை செய்யறதும் ஒன்று இல்ல, அதுக்கான தண்டனை வேறுபடும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ ஒருத்தர் வேணுமென்றே கொலை செஞ்சான்னு சொன்னா அவருக்கு என்ன? கொலைக்கு கொலைன்னுவோம். அப்படியான பிள்ளை தெரியாம மறதியாக அவர் கத்தி எடுக்கிறாரோ ஒருத்தருடைய கழுத்து வெட்டி பட்டுது. இப்ப இவருக்கு கொலை கொலை கொடுப்போமா? இல்ல இல்ல கட்டாயமா என்ன ஏண்டா அது மறதியா செஞ்சது. அப்ப இதைதான் நாங்க சொல்லுவோம், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் உருவாகுன்னு சொல்லுவோம். அப்ப அல் உமூரு ஃபி மகாசிதிஹா. ரெண்டாவது என்ன புள்ளல்? அல் யகீனு லா யஸூலு பிஷ்ஷக். என்ன? அல் யகீனு லா யஸூலு பிஷ்ஷக், அது வரும். அப்ப இதென்னு சொன்னா உறுதியான நிலைப்பாட்டை இறுதியில் ஏற்படக்கூடிய சந்தேகம் மாற்றாது என்பது அதுதானே புள்ளல்? அப்ப உறுதியான நிலைப்பாட்டை இடையில் ஏற்படக்கூடிய சந்தேகம் மாற்றாது, இதுதான் விஷயம். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் என்ன புள்ளல்? தொழுதுட்டு இருக்கும் போதோ நம்ம 4 ரக்காத் தொழுது 3 ரக்காத் தொழுது அந்த குழம்புறது, அதுல நம்ம இப்ப 3 தான் தொழுதுன்னு உறுதியாயினா அதுல இருந்தே தொழுதுட்டு போறோம். அதுவும் ஓகே. அதை விட லேசான ஒன்று சொல்லவா? அதோட வேலை லேசான முடியாது. பாருங்க, ஒருத்தர் வுது செஞ்சுட்டு வாராரு. சரியா? வுது செஞ்சுட்டு மேல வந்தது பின்னால, அதாவது பள்ளிகளுக்கு வாராரு. பள்ளிகளுக்கு வந்தது பின்னால இவருக்கு சந்தேகம் வர என்ன? ரைட், நான் உது எடுத்தேனா இல்லையா, பாத்ரூம் போய்த்தது உறுதி, நான் உழு செஞ்சனா இல்லையான்னு சொல்லி அவருக்கு உறுதி இல்லை அப்படின்னு சொன்னா சாரி உரு செஞ்சா இல்ல புடல் உது முறிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வருது. வரேனா? உது முறிந்ததா இல்லையான்னு சொல்லி இவருக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வருது பள்ளிகளுக்கு உள்ளாகிறதோட. அப்ப இவருக்கு ஞாபகம் வருது என்ன? ரைட், எனக்கு காத்து பெய்துச்சு, இல்லைன்னு சொன்னா மகரமான யாரையோ பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இவருக்கு உறுதியா இருக்குன்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு? ரைட், அதை எடுத்துக்கொள்வாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாரு? உது இருப்பதாக வச்சுக்கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவாரு. அப்ப அதான் சொல்லுவோம் என்ன? அல் யகீன் யஸூலு பிஷ்ஷக். அதாவது என்ன புள்ளல்? அஜ்னபியை தொட்டு தானே சார் உது முறியும்? சரி அஜ்னபி அப்படியாம் புள்ளே அந்த டங் ஸ்லிப் ஆகி வார. அப்படிதானே? அப்ப ஒருவருக்கு காற்று பறிந்தால் அதன் சப்தம் அல்லது அதனுடைய வாசத்தை உணரும் வரை திரும்ப வுது செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்ற ஒரு ஹதீஸ் உண்டு. அப்ப இந்த ஹதீஸை வச்சான் இந்த சட்டத்தை எடுத்தாங்க. அப்ப அல் யகீனு லா யஸூலு பிஷ்ஷக், உறுதியான நிலைப்பாடு இடையில் ஏற்படக்கூடிய சந்தேகம் மாற்றாது என்று நான் சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி பாருங்க, அல் மஷக்கத்து தஜ்ரிபு தைஸீர். அது என்ன புள்ளல்? சட்டங்களை தளர்த்து. சிரமம் சட்டங்களை தளர்த்தும். என்ன? அல் மஷக்கத்து தஜ்ரிபு தைஸீர்னு சொல்லுவோம். ரைட், இது என்ன புள்ளல்? இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு. ஹராம், அதாவது நம்ம மரணிக்க பெறும் நிலையில இருக்கக்கூடல ஹராமான உணவா இருந்தாலும் அதை சாப்பிடுறது, பிரயாணம் செய்யக்கூட தொழுகைய வெரி குட் வெரி குட். ஒருத்தர் மரணிக்க கூடிய தருவாயில இருக்கிறாரு. பசி ஏலாம கூடி பசி ஏலாமற்ற என்ன செய்யறாரு? மரணிக்க கூடிய தருவாயில இருக்கிறான்னு சொன்னா இவருக்கு என்ன செய்யலாம்? நாயோ பன்றியோ கிட்ட இருக்கிறான்னு சொன்னா அது தின்றேலும். அப்படியானே? தின்றதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. அவருடைய என்ன உடலையும் அவருடைய என்ன இதையும் பாதுகாத்து உயிரையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லப்படுது. ரைட், அதே மாதிரி பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு? பிரயாணம் செய்யறாருன்னு சொன்னா அந்த பிரயாணம் செய்யக்கூடியவர் தன்னுடைய தொழுகைய சுருக்கி தொழலாம். அப்படியான பதில் சுருக்கி தொழலாம். அப்பயே நாங்க சொல்லுவோம் என்ன? அல் மஷக்கத்து தஜ்ரிபு தைஸீர், சிரமம் சட்டங்களை தளர்த்தும்னு சொல்றது. பிரயாணம்னு சொல்றது சிரமம், சட்டம்னு சொல்றது தொழுகை. அப்ப தொழுகைய பிரயாணம் தடுத்துது, தளர்த்துது.
ஓம் சார். ரைட். அடுத்தது பாருங்க புள்ளைகள், அல் அத்தரரு யுசாலு. தீமை நீக்கப்பட வேண்டும். தீமை நீக்கப்படல் வேண்டும். என்ன? அதாவது ஒருவருடைய வீட்டு ஜன்னல் திறக்கிறது மூலமாக அண்டை வீட்டாருக்கு அது சிரமமாக இருக்குன்னு சொன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது. தவிர்த்து கொள்வது நல்லமா இல்லையா? ஓம். ரைட். அத நாங்க சொல்லுவோம் என்ன? அத்தரரு யுசாலுன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, அல் ஆதத்து முஹக்கமா, வழக்காறு ஒரு சட்டமூலாதாரமாகும். என்ன? அதாவது இதுல என்ன சொல்றாங்க போல, உறுப்ப தானே சொல்றாங்க. ஓம் சார். ரைட். அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா, ஈஜாப் கபூல் வார்த்தைகள் பிரயோகிக்கப்படாம வியாபாரம் நடைபெறுவது இங்க சொல்லலாம். ஓ வரையினானே. அப்ப அல் ஆதத்து முஹக்கமா, அதாவது வளமை என்ன சட்ட மூலாதாரமாகும். வழக்கு என்பது சட்ட மூலாதாரமாகும் என்பதுதான் இதுக்குரிய ஆன்சர். சாரி, இந்த விட. ரைட். இதெல்லாம் கிளியரா புள்ளைகள் விளங்கிச்சா? ரைட். கொஞ்சம் என்ன புள்ளைகள் போரிங் ஆகிது? இல்ல சார். ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதுக்கு விட சொல்லியாச்சு. தரூரியத். ஓகே, அது ஓகே. அடுத்து பாருங்க, கருத்து வேறுபாடுகளின் போது பெரிய ஒழுக்கங்கள். இது போன வருஷம் வந்தீங்க தானே புள்ளைகள் கேள்வி? பாக்கலையா? இன்னும் எத்தனை நாள் எக்ஸாம் உங்களுக்கு? 6 நாள் தான் எக்ஸாம், அப்படியானே? பாக்க இல்ல சார், மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கருத்து வேறுபாடுகள் என்ன வந்திருக்குது போன வருஷம்? வராது தானே, அது நீ கஷ்டம். கருத்து வேறுபாடுகள் வராது, எதுக்கும் நீங்க பாத்துட்டு போங்க. சரிதானே? ரைட். வேற என்னமான சந்தேகங்கள் இருக்குதா உங்களுக்கு? இந்தியோட அந்த பேப்பர் முடிஞ்சு வேற என்னமான சந்தேகங்கள் இருக்குதா? மைய கருத்தை கொஞ்சம் மைய கருத்தை புள்ளைகள் அது இந்த முறை எங்களுக்கு வரும். ரைட். அல் குர்ஆனுடைய மைய கருத்தை கேக்குறாங்க, அப்படியா? ஓ சரி. ரைட். நீங்க சொல்லுங்க உங்களோட கெஸ்ஸிங்ல. அதுக்கெல்லாம் இது அறிஞர்கள் எழுதின அந்த கருத்தானே. அறிஞர்களுடைய கருத்து எழுதினாங்களா? அது எல்லாம் வரும், அதுல போடுற என்ன விலங்கல்? விலங்கல் என்ன? அறிஞர்களுடைய கருத்து எழுதுறான்னு கேக்குறாங்களா? ஓம் சார், அது அப்படி அதுல அதுதானே இருக்குது, அறிஞர்களோட கருத்து தானே நிறைய. இப்ப இமாம் கஸ்ஸாலியோட கருத்து எல்லாம் இருக்குதானே, அதெல்லாம் எழுதி தானே எழுதணும். கஸ்ஸாலியும் யூசுப் கர்லாவியும் கருத்து இருக்குதானே அதுல. யூசுப் கர்லாவியோ கருத்தெல்லாம் எழுதினா தானே ஃபுல் மார்க்ஸ் வரும், அப்படியா? அதை எழுதினாலும் ஓகே. மையக்கருத்து, நான் மையக்கருத்துன்னு சொல்றேன் பிள்ளைகள். இந்த எவ்வளவு சும்மா ஜென்ரலாவும் யோசிச்சு கொடுக்கறேன் பிள்ளைகள். ஓ அல் குர்ஆன் எத்தனை சூறாவை கொண்டு அருளப்பட்டிருக்கு, எத்தனை வசனம், அப்ப அதுகளை எல்லாம் கொடுக்கணும். ஆனா அம்படும் கொடுத்தா காணாதே சார். ரைட். அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அல் குர்ஆனுடைய மையக்கருத்து என்பது என்ன எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? அல்லாஹ் தாலாவுடைய நாட்டமும் திட்டமும் அல் குர்ஆன் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகின்றமை. அதை கொடுக்கலுமா? ஓ அல் குர்ஆனுடைய மைய கருத்து என்ன பிள்ளைகள்? முழுமையாக அல் குர்ஆன் இருக்கிறது என்ன? அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம், அவனுடைய திட்டத்தை பற்றி சொல்லி கொண்டு என்ன குர்ஆன்ட நோக்கம் இல்ல அல்லாஹ்வினுடைய. நீங்க அந்த சின்னத்தை சொல்லுங்களேன் கொஞ்சம் வசனத்தை. ரைட். அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்தையும் அவனுடைய திட்டத்தையும் முன்வைக்குகின்றமை. அல் குர்ஆன் அல்லாஹ்வின் நாட்டத்தையும் அவனுடைய திட்டத்தையும் முன்வைக்குகின்றமை. ஓம் சார், ஓம் சார். ரைட். அவ பாருங்க, அதுக்கு எப்படி விளக்குறேன்னு சொன்னா, அல் குர்ஆன் ஒரே தடவை தான் அருளப்படல.
அப்படியானே முழுமையாக ஒரே திட்டப்படல. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் தாலா அருளி வச்சான். அப்ப இது அல்லாஹ் தாலாவுடைய திட்டமாக காணப்படுது. அதே மாதிரி அல்லாஹ் தாலா இப்படி இறக்கி வச்சான்னு சொன்னா அன்றைய கால என்னத்த இந்த அல் குர்ஆனை ஒரே அடியாக அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படியானே அவங்க ஒரே அடியாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை முன்வச்சு ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டியான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இப்படி பகுதி பகுதியாக இறக்கி வச்சான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை குளிரூட்டுவதற்காக வேண்டிதான் என்ன செஞ்சான், இப்படி பகுதி பகுதியாக அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அப்படியானே மனநம் செய்யறதை இலகுபடுத்துறதுக்காக அப்படி அந்த இது கொடுக்கலாம். அதுவும் வர முடியும். மனநம் செய்யறதுக்கு இலகுபடுத்துறதுக்காக வேண்டி இறக்கி வச்சான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. அதே மாதிரி வேற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கு அந்த ஒரு சஹாபி அந்த ஒரு அவட வீட்டு ஒரு ஆள் வந்ததுக்கு அந்த சாப்பாட்டை அவளுக்கு அந்த விளக்க அணைச்சி போட்டு மத்தாக்கள் சாப்பிடுறதுக்கு கொடுத்து அதை எழுதலாமா? உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் சீக்கிரா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அருளப்பட்டுச்சு, இதை எழுதலாமா? எழுதல முடியல. அதாவது நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்க என்ன செய்யலாம், இன்னொரு பாயிண்ட்ஸாக கொடுக்கலாம், இதுளுக்கே வச்சு எழுதலாம். இப்ப பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. முழுமையாக அருளப்படல, பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அருளப்பட்டது அவனுடைய திட்டமாக காணப்படுது. சரியா? அதே மாதிரி நாங்க பார்த்தோன்னு சொன்னேன்னா அல்லாஹ் தாலா எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை அருளான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை குளிரூட்டுவதற்காக வேண்டியும் அன்றைய ஜாஹிலியா கால மக்களுக்கு ஒரு ஆதாரமாக அமைகிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், இப்படியாப்பட்ட அல் குர்ஆன அதனுடைய உறுதித்தன்மையையும் அவருடைய மைய கருத்தையும் அந்த மக்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், இப்படி மாற்றமாக என்ன செஞ்சான், அருளி கொண்டிருந்தான். அதே மாதிரி முன்னைய வேதங்களிலிருந்து பிரித்து காட்டுவதற்காக வேண்டியும் முன்னைய இறை வேதங்களிலிருந்து முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இந்த அல் குர்ஆன் காணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், இப்படி பகுதி பகுதியாக இறக்கி வச்சான். எனவே பகுதி பகுதியாக அருளப்பட்டது என்பது அல் குர்ஆனுடைய அல்லாஹ் தாலாவுடைய நாட்டமாக காணப்படுது, அவனுடைய திட்டமாக காணப்படுது. எனவே அல் குர்ஆனுடைய மைய கருத்துகளில் ஒன்றாக அல்லாஹ் தாலாவுடைய திட்டத்தையும் மையத்தையும் இந்த நாட்டத்தையும் குறிப்பிடலாம். கிளியரா விளங்கிச்சா? ஓம் சார். ரைட். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் முடியும், மனிதனுக்கு கட்டங்கட்டமாக வழிகாட்டுறதுக்கு மனிதனுடைய மனிதனுக்கு கட்டங்கட்டமாக வழிகாட்டுவதற்காக வேண்டி என்ன செஞ்சு அல் குர்ஆன் எழுதப்பட்டுச்சு. இப்படி உங்களுக்கு ஜெனரல் எழுதலாம். அதே மாதிரி எப்படி கொஞ்சம் அன்றைய ஜாஹிலியா காலத்துல என்ன செஞ்சுன்னு சொன்னா மடமையுடைய உச்சத்தை தொட்டிருந்தான் மனிதன். அப்ப அதே மாதிரி அன்றைய ஜாஹிலியா காலத்துல பலவிதமான கெட்ட செயல்கள், கெட்ட தீய செயல்கள் மனிதன் மூழ்கி இருந்தான். இப்படியாப்பட்ட கெட்ட சிந்தனைகள் செயல்கள் இருந்து மனிதனை படிப்படியாக அவனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்காக வேண்டி அல் குர்ஆன் என்ன செஞ்சுன்னு சொன்னா கட்டங்கட்டமாக பகுதி பகுதியாக அருளப்பட்டது. எனவே சிறந்த ஒரு சமூகமாக மாறுவதற்கு அல் குர்ஆனுடைய மைய கருத்தே ஒரு முக்கிய ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். கிளியரா? வேற என்ன சொல்ல போல, வேற என்ன சொல்லலாம்? இப்படி சொல்லலாமா போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துதல். அந்த ஆண் மக்கள் ஆண் குழந்தைகள்ல இல்ல அப்படின்னு சொல்லி நபி அவங்கள திட்டினதுக்கு இதே பிள்ளைகள் உங்களுக்கு நோமலா விளக்கலாம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோலே அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்துச்சு. அதே மாதிரி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நிராகரித்தாங்க. அவர்களை மடையன் என்று சொன்னாங்க, சூனியக்காரர் என்று சொன்னாங்க. இப்படி வேற வேற வார்த்தைகள் மூலமாக ரசூலுல்லாஹ்வை புனைந்தாங்க. அப்ப இப்படி தூற்றினாங்க. இப்படி தூற்று நேரம் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் நொந்து இந்த தஅவா பணியை விட்டுவிட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை குளிரூட்டுவதற்காக வேண்டி இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். எனவே அல் குர்ஆனுடைய மைய கருத்துகள் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை குளிரூட்டுதல் என்பதனையும் குறிப்பிடலாம். அந்த அறிஞர்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லலும் அதெல்லாம் போறலையா? அப்ப அத போட்டாலும் ஓகே. நான் இது உங்களுக்கு என்ன 5, 6 அப்படியெல்லாம் ஒவ்வொரு
ஓ சொல்லுங்க அவன் பிள்ளைகள் ஒரு கருத்து சொல்லுங்க. அறிஞர்களுடைய ஒரு கருத்து சொல்லுங்க. இமாம் அதையும் கொடுக்க அதுவும் யூசுப் பிள்ளைன்னு சொல்லல, அதுவும் சரி பிள்ளைகள் சொல்லுங்க அவன். சொல்லுங்க பிள்ளைகள். யூசுப் கர்லாவி அல் குர்ஆனை அணுகுவது எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூல் எழுதிக்கிறதனே. ஓ அதுல 7 விஷயம் இருக்கு. அந்த நம்பிக்கை சார்ந்த சிந்தனைகள், அல்லாஹ்வை ஆஹ் வணங்குறது, உள்ளத்தை ஓ அதையும் தூய்மைப்படுத்த, கொடுக்கலாம். நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த சிந்தனைகள் என்ன, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது. வேற என்ன சொல்லலாம்? இறைவனோட அந்த நெருக்கத்தை இன்னும் மேன்மைப்படுத்துகின்றது. சீரான குடும்ப கட்டமைப்பு, பரஸ்பர உதவி, அதைகள் ஆஹ் இருக்கு. அதையும் கொடுக்கலாம் பிள்ளைகள். அது மிச்சமே நல்ல. எங்களுக்கு இமாம் கஸ்ஸாலி, யூசுப் கர்லாவி, இமாம் தஹ்லவிய பத்தி இருக்குது. அதுல ஒரு ஆள்ட கருத்தை மட்டும் பாடமாக்கிட்டு போயிடுது மார்க் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த கொமனான ஓ பிள்ளைகள். விஷயங்களை மட்டும் ஒரே ஒரு இமாமை மட்டும் பாடமாக்கிட்டு போயிடுதுட்ட. ஓ மூணும் அது பாடம். நல்ல, நீங்க சொல்ற ஐடியா நல்ல. ஏன்னா கொமனாம் யோசிங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய விஷயத்த பாடமாக்க வேணும். நீங்க விளங்கிட்டு போங்க. பாருங்க, இப்ப சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ஆள் குர்ஆன் எழுதப்பட்டுச்சு. விளங்கினா? அதே மாதிரி வேற என்ன, ஒவ்வொரு தனிமையுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வேண்டி அல் குர்ஆன் எழுதப்பட்டுச்சு. அல் குர்ஆனே மையக்கருத்து, அப்படியானே? அதே மாதிரி இறைவனுடான நெருக்கத்தை உண்டுபடுத்துகின்றது, அப்படியா இல்லையா? ஆமா சிஸ்டர். அண்ணன் இதை மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விளங்கிட்டு போயிட்டு எழுதுங்க. பாடமாக்கினாங்கன்னு சொன்னா கூட எழுதி கொள்ளையில அவங்களுக்கு. இமாம்களோட கருத்தை பாடமாக்கிட்டு தானே சார் போடும் மரம். அவருடைய கொமனை எழுத இயலாது. அதுல பிள்ளைகள் விஷயத்தை விளங்கினாங்கன்னு சொன்னா அவனை போயிட்டு மறந்துட்டேன்னு சொல்லுவோமே, அதை வச்சு மெருதெல்லாம் தானே போயிடு பிள்ளைகள். சரி சார். விளங்கினா? நான் ஒரே ஒரு இமாமை மட்டும் பாடமாக்கி எழுதின சரிதானே. அவரை பத்தி ஓ ஓ ஓ 3 பேரையும் எழுதினா காணும். அப்படியா? இல்ல பிள்ளைகள், ஒன்று எழுதினா போதும். ஒன்றுல சரி எத்தனை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வருது? கொஞ்சம் டவுட். ஏன்னா 3 பேரையும் மாறி மாறி வருது சார். பாடமாக்குறது தானே அப்படியோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி வருது. ஒண்ட பாடமாக்குங்க. ஒன்றுக்கு எப்படியுமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 5 பாயிண்ட்ஸையும் வச்சு விளக்கி விடுங்க, விஷயம் முடிஞ்சு. யூசுப் கர்லாவி 7 கருத்து சொல்லிக்காரு சார். 7 கருத்தா? ஓ அதான் சொல்றேன் பிள்ளைல, உங்களுக்கு லேசானதை பாடமாக்குங்கன்னு சொல்லு. சரி சார். ராணிஜி இல்ல அவன் இமாரா ஒரு மூணு கருத்து சொல்லிக்கிறார். அது லேசாக அதை பாடம். அந்த இமாம் கஸ்ஸாலி தஹ்லவி எல்லாம் வந்து சின்ன சின்ன கருத்து 5 கருத்து சொல்லிக்காக. ரெண்டும் சின்ன சின்ன கருத்து. அவரை விளக்கினா பக்கம் காணாம, அதாலதான் இமாம் கஸ்ஸாலிய பாடமாக்கி வச்சு சரி யூசுப் சரி, உங்களுக்கு லேசானதை பாடமாங்க பிள்ளைகள். ரைட். இப்ப நான் உங்களுக்கு செல்ற ஐடியா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப லாஸ்ட் கட்டம் தானே உங்களுக்கு, சரியா? நீங்க எல்லாத்தையும் படிங்க, சரியா? உங்களுக்கு என்ன 7 மாதிரிக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா சிலபஸ் உள்ளுக்கு எல்லா கேள்வியும் பாருங்க. வைனா என்ன செய்யுங்கன்னு சொன்னா விளங்கிட்டு போங்க, விஷயத்த விளங்குங்க. பாடமாக்கினாங்கன்னு சொன்னா இப்ப உதாரணமா பாருங்க, இபாதத் என்றால் என்னன்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கலும். பாடமாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா ரைட், இபாதத்னா இதுதான், அபத என்ற மூலச்சொல்லிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரைட் பாடமாக்கி அடிச்சு விட்டுருவாங்க. விளையினா? ஆனா அதை கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி கேட்டான்னு சொன்னா ரைட், எங்களுக்கு தொழில் தரல, அதுதான் வந்து நிற்பாங்க. சிலபஸுக்கு வெளியே கேள்வி போட்டுட்டான், எல்லா கேள்வியும் சிலபஸுக்கு வெளியே. விளையினா? சுத்தி வளர்ச்சி கேட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். போகும். சுத்தி வளர்ச்சி கேட்கிற எப்படின்னு சொன்னா, சுத்தி வளர்ச்சி கேட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு எப்ப விட எழுதுன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க விளங்கிட்டு போனேன்னு சொன்னா விளையினா, விஷயத்தை விளங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா. இப்ப இஜ்திஹாத்னு சொல்லுவோம் பிள்ளைகள். இஜ்திஹாத் என்றால் என்னன்னு சொன்னா ரைட், நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய விடயங்கள் அல் குர்ஆன் சுன்னால தீர்வு காணப்படலன்னு சொன்னா அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வு அல் குர்ஆன் மையமாக, அல் குர்ஆன் சுன்னா மையமாக தீர்வு காண்றதை நாங்க சொல்லுவோம் இஜ்திஹாத்னு சொல்லி. இல்லைன்னா இப்ப என்ன செய்யுங்க, ரைட் அங்க போயிட்டு அதை நீங்க என்ன செய்வாங்க, அவங்களோட மொழி நாடையில கொடுத்தாங்கன்னு சரி, விஷயம் முடிஞ்சு. விளையினா நீங்க கொடுக்கலாம். விஷயத்தை விளங்கி கொஞ்சம் ஐடியாவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்க. ரைட்டா? ரைட். அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன செய்யணும், ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் 7 மாணவங்கள்ல எல்லாரும் தான், ரிசல்ட்ஸ் வரும் வரையில வாழ்க்கை முழுவதும் தான். கூடுதலா என்ன செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ்வோட தொடர்பாங்க. விளையினா? விளையினா? ரைட், அல்லாஹ்வோட தொடர்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், நினையால புறத்துல இருந்து உங்களுக்கு உதவி வந்து சேரும். நாங்க A-level எழுதி யூனிவர்சிட்டி வந்ததெல்லாம் எங்களுக்கு கனவு மாறி. விளையினா? பாருங்க, நாங்க மதுசால இருந்த 2 மாதம் நாங்க படிச்ச போல ஜியோகிராஃபி. நான்
6ஆம் ஆண்டுல 7ஆம் ஆண்டு நான் படிச்ச ஜியோகிராஃபி 10 வருஷத்துக்கு பின்னால என்ன செஞ்சேன்னு சொன்னா A லெவலுக்கு தான் ஜியோகிராஃபி படிச்சேன். 10 வருஷமா ஜியோகிராஃபியை பத்தி எந்த ஒண்ணும் தெரியாது. விளங்கினா அப்ப A லெவல் ஜியோகிராஃபி என்ன செஞ்சேன்னு சொன்னா 2 மாதத்துல படிச்சேன். நாங்க A லெவல் எழுதினேன். விளங்கினா ரைட். அதே மாதிரி இஸ்லாம் பாடமும் அதே மாதிரி, அரபிக்கும் அதே மாதிரி, ஜெனரல் நாலேஜும் அதே மாதிரி. விளங்கினா அப்ப எல்லாமே 2 மாதத்துல படிச்சு எழுதுறேன்னு சொல்றது சாதாரண விஷயம் ஒன்று இல்ல. விளங்கினா அதுவும் எப்படி படிப்போம்னு சொன்னா காலையில மதரசார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு 1 hour ஆஃப் தருவாங்க. சரியா? அந்த 1 hour ஆஃப் உள்ளுக்கு நாங்க படிச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஈவினிங் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 1 hour ஆஃப் தருவாங்க. அந்த ஆஃப் உள்ளுக்கு தான் படிக்கணும். அடுத்த படி எல்லாமே மதரசா பாடங்கள் தான் நடக்குது. கிளியரா புரியல? அப்ப இந்த 1 hour உள்ளுக்கு எங்கட உடுப்பு கழுகணும், எங்கட அந்த என்ன வெளித்தேவைகள் எல்லாம் முடிச்சுக்கொள்ளணும். விளங்கினா மதரசார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபைனல் இயரை சுற்றி என்ன செய்வாங்க நிறைய ப்ரொஜெக்ட் தந்திருப்பாங்க. அதாவது என்ன அந்த மதரசார் ஓதுற பிள்ளைகளுக்கு விளங்கிக்கும். இப்போ ஃபைனல் எக்ஸாம் கிட்ட வாரத்துக்கு என்ன செய்யணும், அந்த என்ன ரிசர்ச் ஒன்று பண்ணி கொடுக்கணும், ஒரு புக் ஒன்று மாதிரி சப்மிட் பண்ணணும். விளங்கினா ரைட். அப்ப அதுக்கெல்லாம் வேலைகள் தந்திருப்பாங்க. அப்ப அந்த வேலைகளை முதலுக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், A லெவலுக்கும் படிக்கணும். விளங்கினா அப்ப என்ன செஞ்சோம்னு சொன்னா நாங்க படிச்சு எழுதி எனக்குண்டா என்ன செஞ்சேன்னு சொன்னா ஏண்டா ரிசல்ட்ஸ் வந்த எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் முழுமையாக என் ரிசல்ட்ஸ் வந்தது முழுமையாக அல்லாஹ் தாலாவுடைய உதவிதான். விளங்கினா அப்ப நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா திங்கள் வியாழன் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா திங்கள் வியாழன் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நோவு பிடிச்சதான். ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நோவு பிடிச்ச. அப்ப நோவு பிடிச்ச என்ன செஞ்சோம்னா ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் வந்த. அப்ப அதே மாதிரி எங்களோட எழுதினா 13 பேர் புரியுது. 13 பேர் எழுதின 13 பேர்ல நீங்க நினைக்கிறீங்க 13 பேரும் ஓல் பாஸ், எல்லா பாடத்திலையும் பாஸ், ஒன்றையும் பாடம் ஃபெயில் ஆகல. அந்த 13 பேர்ல 8 பேர் யூனிவர்சிட்டி செலக்டட். விளையினா 2 மாசம் தான் படிச்சது. நான் சொன்ன மாதிரி டைம்லாம் படிச்சேன், 2 hours தான் படிச்சது. விளையினா அப்ப யூனிவர்சிட்டிஸ் 8 பேர் செலக்டட். அதுல 3 பேர் நாங்க இப்ப யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருக்கோம். விளையினா 3 இல்ல 4 பேர் சாரி. அடுத்தாக எல்லாம் என்ன செஞ்சாங்க வேற வேற துறைகள் போயிட்டாங்க, அதாவது பிசினஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அல்லாஹ்வோட நீங்க தொடர்பு கூடணும். இப்ப விளையினா இப்ப நீங்க படிக்கிறதை விட கூடுதலா அல்லாஹ்வோட தொடர்பாங்க. விளைஞ்ச பிள்ளை நான் சொல்றது விளங்குதா? பயான் மாதிரிதா? இல்ல சார் பேசுங்க. என்ன பிள்ளை? மௌலவி பயான் தானே செய்வேன். இல்ல பயான் இல்ல பிள்ளை நான் உண்மையா தான் சொல்றேன். விளையினா அப்ப கூடுதலா என்ன செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ்வோட தொடர்பாங்க. தொடர்பாருங்கத்துக்கு உங்களுக்கு நினையாத புறத்துல இருந்து இது வரும் புயல் என்ன உங்களுக்கு என்ன ஐடியாக்கள் வரும். சரிதா? பேப்பரை துறப்பங்க உங்களுக்கு எங்க இது விட வரும் தெரியா? அப்படி எல்லாம் நடக்கும். அது உதாரணமாக இப்ப நான் ஏன் இஸ்லாம் பேப்பர் எப்படின்னு சொன்னா நான் ஃபைனல் A லெவல் இஸ்லாம் பேப்பர் எழுதினா கிட்டத்தட்ட 30-31 பக்கம் போல, ஜியோகிராஃபி 35 பக்கம் விளையினா எழுதின பேப்பர் நான். அப்ப அந்த 3 hour நான் எழுதினேன். எனக்கு ஒரு அந்த ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நான் எழுதியலுமா எனக்கு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு என்ன உங்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வான். எப்ப நீங்க அல்லாஹ் தாலாவோட என்ன கொஞ்சம் கூடுதலா தொடர்பாயினா வேணா தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி நல்லா துவா செய்யுங்க. தொழுவிட்டு துவா செஞ்சுட்டு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி படிங்க. அது நல்ல பரக்கத்து இருக்கிற பொழுது விளையினா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு கிழமை நீங்க 2 கிழமை கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு பின்னால 40 வருஷம் 50 வருஷத்துக்கு வாழ்க்கைய மாறி இருக்கும். விளைஞ்சா ஆனா இந்த ஒரு கிழமை நீங்க சோம்பரப்பட்டங்க, 2 கிழமை சோம்பரப்படுறங்க, கனாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால வரக்கூடிய 40 வருஷம் நீங்க கவலைப்பட வேண்டிய வரும். கிளியரா விளங்குதா புள்ளைகள்? கிளியரா விளங்குதா? அப்ப உங்களோட கையில இருக்குது. இப்ப பொம்பளை பிள்ளை என்ன சொன்னாலும் சரி, ஆம்பளை பொடியமான்னு சொன்னாலும் சரி, சொந்த கால நிக்கோன்னு சொன்னா இன்றைய காலை பொறுத்த வரைக்கும் படிக்கணும். அப்படியா இல்லையா? நான் சொல்றது பிள்ளையா சரியா? சரியா பிள்ளையா? சரி சரி. சொந்த கால்ற நாங்க என்ன எங்கட கெம்மையில நாங்க எங்கட அந்த என்ன அந்த இதுல அதாவது எங்கட ஸ்ட்ராங்ல நிக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்குன்னு சொல்லி சொந்த தொழில் ஒண்டிக்கணும். விளையினா அப்படி சொந்த தொழில் தான் நாங்க யாருக்கும் எட்டாக தேவையில்ல பிள்ளைகள், யாருக்குமே நான் அடிப்பணிஞ்சு போக தேவையில்ல. விளையினா இப்ப உதாரணம் பாருங்க, நீங்க எங்கேயாலும் போயிட்டு ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, ரைட் ஒரு கடையில வேலை செய்யறோமே பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யறாங்க, கடையில வேலை செய்யறாங்க. அப்ப நீங்க ஒருத்தர் கீழான இருப்பாங்க. விளையினா அவர் லீவு தந்தாலும் உங்களுக்கு லீவு, அவர் சம்பளம் தந்தாலும் உங்களுக்கு சம்பளம். விளையிச்சா இப்படியான இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்யறாங்க, நல்லா படிச்சு ஒரு ரேஞ்ச்ல போயிட்டு ஒரு பொசிஷன் உட்கார்ந்துட்டேன்னு சொல்லுவோமே,
உங்களுக்கு சல்லி தருவான். உங்களுக்கு சல்லி தரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ரைட் அடுத்த நிமிஷம் கோல் போட்டா உங்களுக்கு சல்லி போட்டாகணும். இல்லைன்னு சொன்னவங்க ரைட் நான் இந்த இது வர மாட்டேன், என்ன இதுக்கு வர மாட்டேன், நான் என்ன ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவன் தந்து தானே ஆகணும். ஏன்னா அவன்ற வேலை செஞ்சு கொடுக்கணும் விளையினா. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா அங்க பெருமதி கூடும். அதே மாதிரி உங்களை நினைச்ச மாதிரி இருக்கலாம் விளையினா. அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கொஞ்சம் படிங்க. 2 கிழமை படிக்கிறதுனால உங்களோட 40 வருஷ வாழ்க்கை மாறும் விளையினா. அப்ப உங்களோட கையிலான்னு இருக்குது எல்லாமே. இப்ப நீங்க படிக்கிறதா இல்லையான்னு சொல்லி நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த 10 நாள் இருக்கிறது, இந்த 10 நாளுக்கு எப்படி சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா படிக்கலும், லேசா படிக்கலாம் விளையினா. ஸ்கூல் லீவா பிள்ளைகள் எல்லாருக்கும்? ஸ்கூல் நடக்குதுன்னா ஸ்கூல் லீவ் நாளைக்கு என்ன லீவு? ஸ்கூல் லீவு தான். எல்லாருக்கும் லீவு தானே, தந்துட்டாங்க தானே, ஸ்டடி லீவு தந்திக்கிறாங்க பிள்ளைகள். இன்னைக்கும் ஆமாம் போய் சார். தானே. இன்னைக்கு போய் வந்த நாளை இருந்து லீவு தானே, பெரும்பாலும் நாளை இருந்து லீவு தருவாங்க. ஓம் போல ஸ்கூலுக்கு போற இல்ல. ஆஹ், அது ஸ்கூல் வேற கதை புள்ளைகள். அதை நான் பேசினா நான் பேசிட்டு இருப்பேன் சரியா, அது வேற கதை. அப்படி இருந்தான்னு சொன்னா நீங்க டியூஷன் கிளாஸ் ஒன்றே போக தேவையில்ல ஏ லெவலுக்கு, அப்படியா இல்லையா? ஆமாம் சார். ஸ்கூல்ல சரியான எஜுகேஷன் சரியான கல்வி கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க டியூஷன் கிளாஸ் நம்பி போக தேவையில்ல, அது வேற கதை. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் படிங்க. படிக்கிறத எப்பவுமே விடவானும் சரியா. இப்ப 2 கிழமை படிச்சுட்டேன்னு சொல்லுவோமே, இந்த படிச்சு நீங்க ரிசல்ட்ஸ் நல்லா எழுதிட்டாங்க பேப்பரை சரியா. இப்ப ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த ரிசல்ட்ஸ் வர அந்த மூமெண்ட் தானே பிள்ளைகள், அது வாழ்க்கையில மறக்காத அந்த மூமெண்ட் விளையினா. இப்போ உதாரணமா ஒருத்தர் 3A வந்துட்டு 2A வந்துட்டு ரைட், அவர் ஸ்கூல் அவர் தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்ல ஸ்கோர் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த மூமெண்ட் தானே பிள்ளைகள், அந்த மூமெண்ட் வாழ்க்கையை மறக்க இல்லாத மூமெண்டா இருக்கணும் விளையினா. அதே மாதிரி அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, ரைட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவாங்க, நல்ல யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டுது விளையினா. உங்களுக்கு அதுவும் என்ன செய்யும், ஒரு பூஸ்ட்மெண்ட் மூமெண்ட் ஆகிக்கும் விளையினா. நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்ன பிள்ளைகள், எங்களோட மதரசா எழுதின அந்த 2 மாதம் படிச்சு கஷ்டப்பட்டு எழுதினதுல என்ன செஞ்சோம்னு சொன்னா அந்த காலத்துல எழுதின நாங்க ரிசல்ட்ஸ் தானே பிள்ளைகள். இப்ப நாங்க எழுதி கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஆகுது போல சரியா. இந்த 5 வருஷத்துக்கும் எங்களோட ரிசல்ட்ஸ் உடைக்கிறதுக்கு இன்னமே யாரும் ரிசல்ட்ஸ் எடுக்கல விளையினா. அப்ப அந்த லெவல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா படிங்க. எப்பவுமே நீங்க ரெக்கார்ட் வைக்கிற அளவுக்கு படிக்கணும் விளையினா. ரெக்கார்ட் வச்சா அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்காத லெவலுக்கு படிக்கணும் விளங்கினா. ஓம் சார். ரைட் ரைட். அப்ப படிங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்ல வழியை தொடர்ந்து தருவான். சரிதானே பிள்ளைகள்? ஓம் சுண்ணாவின் முக்கியத்துவம் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுங்களா? விளங்கல பிள்ளைகள்? நாவின் முக்கியத்துவம். சுன்னாவின் முக்கியத்துவமா? ஓம் சார், அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். ரைட். சுன்னாவின் முக்கியத்துவம். ரைட். சுன்னாவின் முக்கியத்துவம் சொல்லக்கூட என்ன பிள்ளைகள் சொல்லுவோம், ஒன்று அல் குர்ஆனை புரிந்து கொள்றதுக்கு சுன்னா தேவைப்படுகிறது, ஹதீஸ் தேவைப்படுகிறது, அப்படிதானே? ரைட். அப்ப அல் குர்ஆன் என்ன செய்யணும்னு சொன்னா சுருக்கமாக சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை விரிவாக அறிந்து கொள்றதுக்கு சுன்னா என்பது அத்தியாவசியமாக காணப்படுது. உதாரணமாக அல் குர்ஆன் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் சொல்லி அல் குர்ஆன் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் தொழணும், எல்லாரும் ஜக்காத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும் மாதிரி இருக்கும். அப்ப அதை நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா ஹதீஸ்ல போயிட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்குமாங்க, ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு ரைட், ஜக்காத் கொடுக்கணும், இப்படியாப்பட்டாக்கள் தான் ஜக்காத் கொடுக்கணும், நிசாப் எத்தனை ஆக்கள் தான் ஜக்காத் கொடுக்கணும், இந்த ஆக்களுக்கு தான் ஜக்காத் கடமை, இப்படியாப்பட்ட ஆக்கள் தான் ஜக்காத் கடமை இப்படின்னு சொல்லி அங்க தரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். என்ன புள்ளல்? அப்ப இது என்ன செய்யலாம், நாங்க இந்த விளக்கங்கள் எல்லாம் எங்க எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னா ரைட், தொழுகைன்னு சொல்ற நேரம் தொழுகையை யார் யாரும் நிறைவேற்றணும், யார் யாரும் நிறைவேற்றணும், அப்ப எல்லாரும் நிறைவேற்றணுமா, எல்லாரும் கடமையா அப்படின்னு சொன்னா இல்ல, பருவம் அடைந்த ஆண்களுக்கு கடமை விளைச்சா. அதே மாதிரி என்ன தொழுகை எப்படி எப்படி தொழுவணும், இது எங்க சுருக்கலாம், எங்க என்ன சும்மா தொழுகிற மாதிரி தொழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யலாம், ஹதீஸ்ல இருந்து தான் புரிந்து கொள்ளலாம். அப்ப அல் குர்ஆனுடைய விடயங்களை ஹதீஸ்ல விரிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய சட்டத்துறையில் இஜ்திஹாத் பணியை மேற்கொள்வதும் இஸ்லாமிய வாழ்வு முறைக்கான முன்மாதிரியை கற்பித்துக் கொள்வதும் ஹதீஸ் முக்கியத்துவம் வகிக்கின்றது. அது சொல்லியிருந்தா
அதாவது ஓகே இஜ்திஹாத் பணியை செய்யறதுக்கு ஹதீஸ் அத்தியாவசியமா காணப்படுது. சொல்லலாம் தானே? ஆமாம் சார். ஓம் சார். அது எப்படி விளக்குறேன்னு சொன்னா, அல் குர்ஆன்ல ஒரு விடயத்துக்கான தீர்வு தெளிவாக காணப்படாத போது அதே பிரச்சனைக்கான விடயத்தை ஹதீஸில் அவதானிக்கின்ற போது ஹதீஸில் அதனுடைய தெளிவுகள் சற்று கூறப்பட்டிருக்கும். சரியா? இப்படி கூறப்பட்டிருக்கிற நேரத்துல அந்த ஹதீஸுடைய ஆதாரத்தை எடுத்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? இஜ்திஹாத் பணியை செய்யறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அப்ப ஹதீஸ் ஆதாரமாக வச்சு, ரசூலுல்லாவுடைய நடைமுறையை வச்சு, ரசூலுல்லாவுடைய வாழ்வாதாரத்தை வச்சு, அவனுடைய வாழ்வின் நடைமுறைகளை வச்சு என்ன செய்யலாம்? எங்களுக்கு அழகான முறையில ஒரு தீர்வுக்கு வரலாம். அப்ப இஜ்திஹாத் பணியை மேற்கொள்றதுக்கு இஸ்லாமிய வாழ்வு முறைக்கான முன்மாதிரிகளை கற்பித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யுது? ஹதீஸ் என்பது அத்தியாவசியமாக காணப்படுது. கிளியர் தானே? ஓம் சார். ரைட். அதே மாதிரி பாருங்க, என்ன புள்ளி? அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் தாலாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க ஹதீஸ் அத்தியாவசியமாக ஒன்றாக காணப்படுது. ரைட். அதே மாதிரி பாருங்க, அல் குர்ஆனை விளங்கி எங்களோட வாழ்க்கையை எடுத்து நடக்கிறதுக்குமா என்ன செய்யுது? ஹதீஸ் அத்தியாவசியமானது தானே? அதை எப்படி சொன்ன எப்படி சொல்லுவோம்? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இல்லைனா அல் குர்ஆனுடைய விடயங்களை அதுக்கு ஆதாரம் எழுத கூட்டல சஹாபாக்கள் நபியவங்க 10 வசனத்தை ஓதி காண்பிச்சா அந்த 10 வசனத்தையும் மனநமிட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினது பிறகுதான் மீதி 10 வசனங்களை பாடமாக்குற அப்படின்னு இருக்கல. அதை ஆதாரமா கொடுக்கலாம் முடியாது. அதை கொடுக்கலாம். ரைட். இதுல எப்படி சொன்ன முடியல? அப்ப அல் குர்ஆன்ல சில விடயங்கள் என்ன செய்யப்பட்டியும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விடயங்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சா தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டிருப்பாங்க. எனவே அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா ஹதீஸ்ல இருக்கும். எனவே ஹதீஸ் என்பது அல் குர்ஆனுடைய விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது. கிளியரா? விளக்கேல தானே புரியல? ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க சொல்லி விளக்கலாம். முஆமலாத்தை பத்தி சொல்லி இருக்குது, ஜகாத்தை பத்தி சொல்லி இருக்குது, ஹஜ்ஜை பத்தி சொல்லி இருக்குது. அப்ப இதெல்லாம் பாக்குறேன்னு சொன்னா என்ன செய்ய? ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நாங்க பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுப்பாரு? அவருடைய வாழ்க்கையில முன்மாதிரிகளாக எடுத்து காட்டியிருப்பாரு. அப்ப அதை பார்த்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். கிளியரா? என்ன புள்ளேல்? அல் குர்ஆன்ல செல்லப்படாத விடயங்களை அறிந்து கொள்றதுக்கு ஹதீஸ் அவசியம். ஸலாத்துல் அல் குர்ஆன் சொல்லப்படாத விதிகளை அறிந்து கொள்றதுக்கு ஹதீஸ் அவசியம். என்ன? அந்த நபியிலான தொழுகைகள் அதெல்லாம் வந்து தானே சார்? அதையும் சொல்லலாம். நஃபிலான தொழுகைகள், நஃபிலான வணக்கம் வழிபாடுகள் அதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க புள்ளேல், இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களுள் ஹதீஸும் ஒன்றாக காணப்படுறதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. அதையும் சொல்றேன் தானே? அப்ப இஸ்லாமிய சட்டத்துறைன்னு சொல்லக்கூட சட்ட மூலாதாரங்கள் சொல்லக்கூட அடிப்படை சட்ட மூலாதாரங்களாகவும் அதே மாதிரி முதற்தர சட்ட மூலாதாரங்களாகவும் இந்த அல் குர்ஆனும் ஹதீஸும் காணப்படுது. என்ன? அப்ப இப்படியாப்பட்ட அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக காணப்படுற சுன்னா என்பதனால் இதனத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அப்ப இதற்கான கண்ணியங்கள், இதற்கான அந்தஸ்துகள் எல்லாம் என்ன சரியான முறையில இஸ்லாத்துல கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி மனிதர்களால கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லப்படுது. கிளியரா புள்ளேல்? ரைட். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? அல் குர்ஆனில் குறிப்பிடப்படாத சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. அதையும் சொல்றேன் தானே? நீங்க சொன்னாங்க என்ன? அல் குர்ஆன்ல செல்லப்பட்ட சில விடயங்கள் வரையறுத்து செல்லப்படுது ஹதீஸ்ல தானே? உதாரணமா தண்டனைகள் களவெடுத்தா கைய அல் குர்ஆன்ல சில விடயங்கள் சுருக்கமாக சொல்லப்படுகிறத ஹதீஸ்ல என்ன செய்யுது? அவருடைய வரையறைகளோட விரிவாக கூறப்பட்டிருக்குது. என்ன? உதாரணம் பொருளாதாரத்துல சிறப்பம்சத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. அடுத்த கேள்வி ஒன்று வருது. என்ன புள்ளேல்? சொல்லுங்க. பொருளாதாரத்துல சிறப்பம்சமும் சமகால பிரச்சனையிலையும் சொல்லுங்க. இஸ்லாத்துல பொருளாதாரத்துல சிறப்பம்சம் புள்ளேல் அது என்ன சார்? நெகிழும் நெகிழாத்தன்மை அதுதானே சிறப்பம்சமா? கொஞ்சம்
சமகால ஆஹ் பிரச்சனை. பொருளாதார பிரச்சனைகளா? பொருளாதாரத்துல ஆஹ் பொருளாதாரத்துல சிறப்பம்சமும் அந்த சமகால பொருளாதாரத்துல பிரச்சனைகளையும் சொல்லுங்க. ரைட் ரைட் ரைட். பொருளாதாரத்துல சிறப்பம்சம்னு சொல்லக்கூட என்ன புள்ளியில் சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? நெகிழும் பொருளாதார சிறப்பம்சம். வசதி நடுநிலைமையானது. இஸ்லாத்தின் சிறப்பம்சத்தை நான் கேட்கல, பொருளாதாரத்தின் சிறப்பம்சத்தை கேட்குறேன். பொருளாதாரத்திலையும் வரும் தானே சார், நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட விதிகள் இருக்குது. ஓ சரி சரி. இந்த மைக்கு யார் புள்ளியில் ஒன் பண்ற? இந்த மைக்கு யார் ஒன் பண்ற? சும்மா வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க வருது, அப்படிதானே? ஓம் சார். ரைட். அப்ப நெகிழும் நெகிழா தன்மை அதெல்லாம் வரும். என்ன நெகிழும் நெகிழா தன்மைன்னு சொல்லக்குள்ள பாருங்க என்ன, இஸ்லாம் என்ன செய்யுது? சில வியாபார முறைகளை நடைமுறைகளை என்ன செஞ்சது? இஸ்லாம் சரியாக அவதானிச்சு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட வியாபார முறைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இதுல சில விடயங்கள் நெகிழும் தன்மையாக காணப்படுது, நெகிழா தன்மையாகவும் காணப்படுது. என்ன அப்படிதானே? அப்ப இதனால என்ன செய்யுது? இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் இது சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட தெய்வீக தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம் போல. அப்படி அது சொல்லலாம் தானே? சொல்லுங்க சார். என்ன இஸ்லாமிய பொருளாதாரத்தின் சிறப்பம்சம் அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட தெய்வீக தன்மை கொண்டது, அதையும் சொல்லலாம் தானே? ஓம் சார். பூரணத்துவம் வாய்ந்தது. பூரணத்துவம் வாய்ந்தது, அதே சொல்லலாம். பாருங்க, அல்லாஹ்விடம் தெய்வீகத்தன்மை அல்லது பூரணத்துவம் வாய்ந்தது, அதையும் சொல்லலாம். பாருங்க, நடைமுறை அதாவது என்ன, உலகத்திற்கான நவீன காலத்துல காணப்படக்கூடிய பொருளாதாரங்களை பார்த்தோம் சொன்னா நடைமுறையில் உள்ள பொருளாதார முறைகளாக முதலாளித்துவ பொருளாதார முறை, சம உடைமைவாத பொருளாதார முறைன்னு சொல்லி 2 பொருளாதார முறைகள் இருக்குது. அப்ப இந்த பொருளாதார முறைகள் எல்லாமே மனித சிந்தனைகளினால் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த மனித சிந்தனையால் உருவாக்கப்பட்ட பொருளாதாரத்தை பார்த்தோம்னு சொன்னா மனிதனுக்கு பல பாதகமான சில விடயங்கள் அதுல காணப்படுது. என்ன அப்படியான புரியுது? அப்ப இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடு சொல்றது வஹீன் வழிகாட்டல் மூலமாக முழுமையாக அல்லாஹ் தாலாவிடமிருந்து பெறப்பட்டதாக காணப்படுது. எனவே இதுல தெய்வீக தன்மை கொண்டதாக காணப்படும் அதே சந்தர்ப்பத்துல இது அடிப்படையில இஸ்லாமிய பொருளாதாரமானது பூரணத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அதே மாதிரி அனைத்து மனிதர்களுக்கும் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பொருந்தக்கூடியதாகவும் காணப்படுது. அப்ப இதனால என்ன செய்யுது? இந்த இஸ்லாமிய பொருளாதார முறை என்பது சிறப்பம்சம் வாய்ந்ததாக காணப்படுது. கிளியரா புரியுது? ரைட். அதே மாதிரி பாருங்க, சமகாலத்தில் நெகிழும் தன்மையையும் அதே மாதிரி நெகிழா தன்மையும் கொண்டதாக காணப்படுது. நெகிழும் தன்மை நெகிழா தன்மை கொண்டதாக காணப்பட்டதும் இந்த இஸ்லாமிய பொருளாதார சிறப்பம்சமாக காணப்படுது. இது எப்படி சொல்லலாம் புள்ளில்? இஜ்திஹாதுக்கு உட்படுத்துற அந்த எல்லா காலத்துக்கும் வந்து பொருத்தமானதுன்னு சொல்லி சில விதிகள் வந்து இஜ்திஹாதுக்கு உட்படுத்தப்பட்டு இது செய்யப்படுது. அதுல பாருங்க, அல்லாஹ்வினால் கட்டளை இடப்பட்டுள்ள பொருளாதார முறை சார்ந்த பகுதிகள் நெகிழும் தன்மைன்னு சொல்லுவோம். நானே அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளால விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நெகிழும் நெகிழும் தன்மைன்னு சொல்லுவோம். அல்லாஹ் சின்ன நெகிழாது. அல்லாஹ் சின்னதெல்லாம் கட்டளைகள் நெகிழாது தானே சார்? சரி 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 சரி. நெகிழா தன்மை கொண்டதாகவும் அதே மாதிரி அல் குர்ஆன் சுன்னாவில் குறிப்பிடப்படாத இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விடயங்களை நாங்க சொல்லுவோம் நெகிழும் தன்மைன்னு சொல்லி. கிளியரா? இப்ப சரியா சொல்லிட்டேனா? ரைட். அப்ப இப்படி சொன்னா யானைக்கும் அடி சறுக்கும் தானே? ரைட் ரைட் ரைட். ஏதான் சொல்ல முடியாது, நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட சிறப்பம்சம்னு சொல்லி. கிளியரா? ரைட். அதே மாதிரி பாருங்க, வேற என்ன சொல்லலாம் முடியாது, வளங்கள் அனைத்தும் அல்லாஹுக்குரியன என்ற சிந்தனையை உருவாக்குகின்றது, அதையும் சொல்லலாமா? பிறப்பிலேயே மனிதனுக்கு செல்வங்கள் அனைத்தும் ஹலாலாகப்பட்டது. அதான் சொல்றேன்.
அப்ப இந்த பிரபஞ்சத்துல காணப்படக்கூடிய பலங்கள் எல்லாமே அல்லாஹுக்குரியது. எனவே அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா மனிதர்களுக்கு இந்த பலங்களை பயன்படுத்த சொல்லி பயன்படுத்தி அந்த பலங்கள் மூலமாக அவன் என்ன செய்யறது அவனுக்கான வாழ்வாதாரம் தேடிக்கொள்ளும்படி என்ன செய்ய இஸ்லாமிய பொருளாதார முறை காட்டி கொடுக்குது இல்லையா? அப்ப இதனால இதன் மூலமா என்ன விளங்குன்னு சொன்னா இஸ்லாமிய பொருளாதார சிறப்பம்சங்களுக்கு வளங்கள் அனைத்தும் அல்லாஹுக்குரியது என்பதனை குறிப்பிடலாம் இல்லையா? ஆம் சார். ரைட். அதே மாதிரி பாருங்க இஸ்லாமிய பொருளாதாரம் செல்வ சுழற்சி முறை கொண்டுள்ளது. அது சொல்லலாம் அப்படி. ஓ உங்கள பணக்காரர்கிட்ட மட்டும் செல்வம் சுழண்டு கொண்டிருக்காம ஏனையவர்களுக்கும் அந்த செல்வம் பெய்த்து அடையும்னு சொல்லி உதாரணமா என்ன ஜக்காத் கடமையாகிறது. அப்ப ஒருத்தர் பொருளாதாரத்துல உயர்வடைந்து கொண்டு செல்றான்னு சொன்னா அந்த உயர்வடைந்து செல்லக்கூடியவருக்கு ஜக்காத் கடமையாகுது. ஜக்காத் கடமையான்னு சொன்னா அவர் தன்னுடைய பணத்திலிருந்து ஏனைய மக்களுக்கு உதவி செய்யற நேரம் அங்க செல்வ சுழற்சி உருவாகுது. கிளியரா புள்ளில்? தனிநபர் சொத்துரிமை உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி பாருங்க தனி மனித சொத்துரிமைக்கான உத்தரவாதம் என்ன? அப்ப ஆண் சம்மதப்ப சம்பாதித்தது அவர்களுக்கு, அதே மாதிரி பெண் சம்பாதித்தது அவர்களுக்கு இப்படின்னு சொல்லி தனிநபர் சொத்துரிமைகள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பெண்கள் ஒரு இடத்துல அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய பணங்கள் காணப்படுச்சு சொன்னா அந்த பணங்களுக்கான பூரண உரிமை யாருக்கு இருக்கும்னு சொன்னா பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் சம்பாதிச்சு ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொத்துரிமைகள் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த பூரண உரிமை யாருக்குன்னு சொன்னா ஆண்களுக்கு இருக்கும். விளங்கினா? ரைட். அப்ப என்ன சொன்னா தனி மனித சொத்துரிமை உத்தரவாதம் சொல்லி ரைட். அதே மாதிரி பாருங்க மனிதர்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அது சொல்லலாம் அப்படி. அல்லாஹ்படுத்தினதுக்குள்ள மட்டும்தான் அல்லாஹ் எந்த வரையறையை சொல்லியிருக்கிறானோ அந்த வரையறைகளுக்கு இருந்து மட்டும்தான் என்ன செய்யலாம் நாங்க பொருளாதார மேம்பாடை செஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி அல் குர்ஆன் சுன்னா வீட்டுள்ள சட்டங்களை மீறாம அந்த சட்டங்களை மதிச்சு நடக்கணும். இதுவும் என்ன செய்ய இதுகளுக்கு வரக்கூடிய விஷயம் தானே. அதே மாதிரி பாருங்க அனுமதிக்கப்பட்ட பொருளாதார முறைகள்னு காணப்படுது. அதே மாதிரி தடுக்கப்பட்ட பொருளாதார முறைகள்னு காணப்படுது. அப்ப தடுக்கப்பட்ட பொருளாதார முறைகளை தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட பொருளாதார முறைகளை செய்யற நேரம் என்ன செய்யலாம் நாங்க என்ன சரியான முறையில எங்களோட பொருளாதாரத்தை வகித்துக் கொள்ளலாம் என்பது இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் உண்டு. சரி, பொருளாதார சிறப்பம்சங்கள் உண்டு. பேரா விளங்குதா? என்ன பிள்ளைகள்? வீண் விரயம் தடுக்கப்பட்டது. வீண் விரயம் வெரி குட். வீண் விரயம் தடுக்கப்பட்டுள்ளமை இஸ்ராஃப் என்ன? அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யறான் பொருளாதாரத்தை மேலோங்கி செல்றான்னு சொன்னா அவன் செல்வந்தனாக மாறுறான். இப்படி செல்வந்தனாக மாறுற நேரம் அவன் வீண் விரயம் செய்யறது இஸ்லாம் என்ன செய்து தடை செய்து இருக்குது. அப்ப அதுக்கான அல் குர்ஆன் வசனம் என்ன அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதிருப்பீராக, நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றார். இப்படி அப்படி அல் குர்ஆன் வசனம் ஒன்று வந்திருக்குது. அப்ப இந்த அல் குர்ஆன் வசனத்தை பாக்குற நேரம் என்ன வீண் விரயம் எல்லா காலமாக இருந்தாலும் சரி எல்லா பிரதேசமாக இருந்தாலும் சரி எப்படி வேறுபட்டு இருந்தான்னு சொன்னாலும் அந்த பிரதேசங்கள் மக்கள் அதே மாதிரி காலங்களுக்கு ஏற்றவாறு என்ன அவன் என்ன செய்யணும் அந்த தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து கொள்ளணும் என்பதை இது குறித்து நிற்கின்றது. கிளியரா புரியுது? எல்லாம் கிளியர். இப்ப பொருளாதார பிரச்சனையை கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை என்ன? ரைட். பொருளாதார பிரச்சனை இது என்ன போல சொல்லலாம்? பொருளாதார பிரச்சனைக்கு வறுமை பொருளாதார பிரச்சனைகளும் எளிமையா சொல்லலாம் என்ன? அப்ப வறுமைன்னு சொல்ல என்ன? ரைட். ஒருத்தர்கிட்ட நான் அன்றாட செலவுகளை செய்து கொள்ள இயலாத ஒரு நிலைமை வரும்னு சொன்னா அது சொல்லும் வறுமைன்னு சொல்லி. அப்ப என்ன வறுமைன்னு சொல்ற நேரம் என்ன? ரைட். சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சரியான வேலை தளங்கள்ற வேலை வாய்ப்புகள் இல்லை. அந்த வேலைகள் சொன்னாலும் அந்த வேலைகளுக்கான சம்பளங்கள் குறைவாக காணப்படும் சொன்னா என்ன இதாக காணப்படுது என்ன வறுமையாக காணப்படுது. எனவே வறுமையின் மூலமாக பலர் என்ன செய்யறாங்க இறந்து கொண்டு போறாங்க. எனவே வறுமையை பத்தி சொல்ல காணப்படுது. பொருளாதார பிரச்சனை எவ்வளவு வேற என்ன சொல்லலாம்? பொருளாதார பிரச்சனை சொல்ல லேசியான பிள்ளைகள் வேலையின்மை. வேலையின்மையும் இதே மாதிரி விலக்கேள் தானே என்ன? விலக்கேள் தானே பிள்ளைகள்?
ரைட், ஒருத்தர் விலகி காட்டுங்க ஆகும். வேலையின்மையை சொல்லி விலகி காட்டுங்க. என்ன மௌன அமைதி, சக்கீனத்தினும் அமைதி இறங்குது. என்ன அப்படியான பிள்ளைகள் எங்க நகுலேல் சொல்லேலுமா இல்லாதா? ரைட், வறுமை. வறுமையை சொல்ல தானே பிள்ளைகள். அடுத்து என்ன சொன்னாங்க? வேலையின்மை. என்ன ரைட், வேலையின்மை என்ன பிள்ளைகள்? அப்ப அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடா இருக்கலாம், அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கலாம். சரியா? எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேலையின்மைன்னு சொல்ல பெரும் ஒரு பிரச்சனையாக காணப்படுது. ஏன்னா அப்ப வேலையின்மையின் மூலமாக பலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பலர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவனுடைய அன்றாட செலவுகளை செஞ்சு கொள்ள இயலாம, அதே மாதிரி என்ன அவனுடைய வாழ்வாதாரம் சரியான முறையில் தேடிக்கொள்ள இயலாம, அப்ப திண்டாட்டத்துக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கண்டு கொண்டிருக்குது. இதை நாங்க சொல்லுவோம் வேலையின்மைன்னு சொல்லி. அப்ப இப்படி வேலையின்மை அதிகரிக்கிற நேரம் நாட்டுள்ளுக்கு என்ன செய்து வறுமை அதிகரிக்குது. வறுமை அதிகரிக்கிற நேரம் அங்க பொருளாதார பிரச்சனை ஒன்றாக அது காணப்படுகிறது. கிளியரா இது? ரைட், வேற என்ன சொல்லலாம் முடியல்? வேற என்ன? என்ன மறுகணம் மௌன அமைதி ஆயிடுது. ரைட், இப்படி விளக்கல் தானே முடியல்? இன்னும் ஒன்றிக்கல அதையும் சொல்லுங்களேன். வேலையின்மை, வறுமை. வட்டியா வறுமையா? வறுமை சொன்னேன் தானே. ரெண்டு தானா? வட்டி சாரி, வேலையின்மை, வறுமை, வேற என்ன? பஞ்சமா? பெண்ணேரியா. வேற என்ன போல இருக்குது? ரெண்டு தானா? இன்னொண்டி என்ன அடுத்த கால் யோசிங்களே. வேற இன்னொண்டி இருக்குது. என்ன புள்ளைகள் வேற என்ன இது? வட்டி வேற சார். என்ன இது? வட்டி. வட்டி தானே இது. வட்டிய விளக்கலுங்க பிள்ளைகள். வட்டி கஷ்டமா விளக்குறது? இல்ல வட்டி என்ன? ஒருவர் என்ன ஒரு பணத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த பணத்துக்கு பணத்தை எடுத்துட்டு அதுக்கு மேலதிகமான தொகையை எடுக்கிறாருன்னு சொன்னா அதான் சொல்லுவோம் வட்டின்னு சொல்லி. இல்லைனா அப்ப இந்த வட்டி என்ன செய்யுது? இஸ்லாமுக்கு தடை செய்திருக்குது. தடை செய்திருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு தனிமனுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஒவ்வொரு தனிமனும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாம் என்ன செய்யுது? வட்டியை தடை செய்திருக்குது. என்ன ரைட், அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா வட்டி என்பதை இஸ்லாம் தடை செய்திருக்குது என்று சொன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வேண்டிய தடை செஞ்சிருக்குது. கிளியர் தானே? ரைட், ஓகே. அடுத்து வேற என்ன மிகுதி புள்ளிகள் சந்தேகங்கள்? Any doubts? அடுத்தது முஅத்தஸிலாக்கள். ஹஜ்ஜின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன புள்ளிகள் முக்கியத்துவம் கேட்டு கணிக்கிறேங்க? முக்கியத்துவம் லேசியானே. ரைட், ஹஜ்ஜின் முக்கியத்துவம் மேலோட்டமா சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ரைட், முக்கியத்துவம். ரைட், ஹஜ்ஜின் முக்கியத்துவம் சொல்லக்கூட என்ன சொல்லலாம்? தக்குவா ஏற்படுத்தும் சொல்லலாமா இல்ல? தக்குவாவை ஏற்படுத்தும். என்ன அப்ப இறை அச்சம் என்பதை ஏற்படுத்தும். ஹஜ்ஜின் முக்கியத்துவம் சொல்லக்கூட இறை அச்சத்தை ஏற்படுத்தும். வேற என்ன சொல்லலாம்? ஈமான அதிகரிப்பை உண்டாக்கும். சரியில மேலதான்
மஹப்பத்தை ஏற்படுத்தும் சார். மஹப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அனைத்து மனிதர்களும் ஒரே சமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தும். மறுமையுடைய சிந்தனையை உருவாக்கும். ஏழுமையிலதான் என்ன ஏழும் சார். மறுவனின் மௌன அமைதி ஏழும் சார். ஏழும் சார். ஏழும் என்ன ரைட். அதே மாதிரி பாருங்க, வேற என்ன சொல்லலாம் முடியும். இஸ்லாம் சரி தௌஹீத் நிலையை கூட்டுது, அப்படிதானே? தௌஹீத் நிலையை நாடுதல், அதாவது அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிந்து அவன்தான் எஜமான், நாங்க அடிமை என்ற உணர்வை உருவாக்குது. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? என்ன புரியல்? அதே மாதிரி பாவ மன்னிப்பு கிடைக்குது. அப்ப அன்று பிறந்த பாலகன் போர் மாறுகிறான்னு சொல்லப்படுது. அப்படியா இல்லையா? பாவ மன்னிப்பு கிடைக்குது. அதே மாதிரி அதிக நன்மைகள் சொர்க்கம் கிடைக்குது. விளையாச்சா? அதே மாதிரி முற்றிலும் அல்லாஹ்விடம் தண்டனை ஒப்படைக்கும் நிலை ஏற்படுகிறது. விளையா? முற்றிலும் அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைக்கும் நிலை உருவாகுது. கிளியரா இல்லையா? ரைட். அதே மாதிரி இறை சிந்தனையுடன் வாழ வழிகாட்டுகின்றது. பேர் தானே? கட்டுப்பாடான வாழ்க்கைய இது உருவாக்குது. ஓகே, கிளியரா புலில்? ரைட். இப்போ ஓகே புலில், ஹஜ்ஜுடைய பயன்கள் ஓகேயா? முக்கியத்துவங்கள். ரைட். நான் ஹஜ்ஜை பத்தி ஒரு கேள்வி போடுறேன் இப்ப, சரியா? குரூப்ல நான் போடுறேன். ஹஜ்ஜை பத்தி ஒரு கேள்வி ஒன்று நான் போடணும். ஹஜ்ஜும் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி ஒன்று புலில், சரியா? ஹஜ்ஜை பத்தி ஒரு கேள்வியும் இபாதத்துல எதிர்பார்க்க வேண்டிய கேள்வி ஒன்று சில வேளை வரலாம், சரியா? பாத்துக்கோங்க அவசரமா. சரி, நல்லா பாத்துக்கோங்க, சரியா? ஓகே சார். ரைட். வேற 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 கேள்விகள், வேற கேள்விகள். வேற இதே புலில்? வேற கேள்வி இருக்குதா? ரைட். அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா புள்ளைகள், இந்த நல்லா படிங்க, சரியா? நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றையும் ஷோர்ட்டா படிங்க. நான் எழுந்து சொன்னா ஷோர்ட்டான சில மெத்தட் நான் என்ன செய்யறேன், குரூப்ல நான் அப்லோட் பண்ணி கொண்டு போய் எல்லாரும் டிஸ்கஷன் குரூப்ல இருக்கிறாங்க தானே? ரைட். டிஸ்கஷன் குரூப் இருக்கீங்க, அதுல நிறைய அப்டேட் நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு A-level எக்ஸாம் போகும் வரைக்கும் பல வழிகாட்டல்கள் உங்களுக்கு தரத்துக்கு இன்ஷா அல்லாஹ், சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எங்களோட 2028 பிள்ளைகள், சரியா? 2028க்கு நான் புதிய கிளாஸஸ் ஆரம்பிக்க போறேன், சரியா? அவங்களுக்கு முதலாவது யூனிட் ஃபுல்லா முடிஞ்சிருக்குது. அதுக்கான ரெக்கார்டிங்கும் பப்ளிக்ல அவங்களுக்கு இது பார்க்கலாம். எங்களோட யூடியூப் சேனல்ல பப்ளிக்ல நான் போட்டீங்கன்னா அனலிஸ்ட்ல போடல, சரியா? அப்ப அவங்களுக்கு யூடியூப் போய் பார்க்கலாம், வரேனா? அப்ப சரியா, யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான ரெக்கார்டிங் ஃபுல்லா தருவோம். அப்ப 2028 பிள்ளைகளுக்கு நாங்க இப்ப இன்டெக் பண்றோம், சரியா? அவங்களோட தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க தங்கச்சிமார், அவங்களோட ஜூனியர்ஸ்மார் இருப்பாங்க. எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஏழுண்டவங்களுக்கு நீங்க சொல்லி அவங்கள என்ன செய்யுங்க, எங்களோட இணைச்சுடுங்க. சரி தானே பிள்ளைகள்? இணைச்சுடுங்களா? இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து படிச்சு வரக்கூடிய 2027 பேஜ் ஒன்று இருக்கிறாங்க, சரியா? அப்ப அவங்க எப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் துணை சட்ட மூலாதாரங்கள் போகுது போல, அதுள்ளுக்கு நீங்க எப்படி கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் சேர லெவல் இருக்கிறாங்க, புரியுதா? அப்படி நாங்க ஃபார்ம் ஆக்கி கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே நான் கொண்டு வாருது, சரியா? ஒவ்வொரு பேஜையும் அப்படிதான் கொண்டு வாருது, சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, 28 பிள்ளைகளை ஜாயின் ஆக்கி விட்டாங்கன்னு சொன்னா அவங்களையும் என்ன செய்யலாம், அப்படி நான் கொண்டு வந்து சேர்க்கலாம், புரியுதா? அப்ப ஏதோ ஒரு புள்ள பிரயோசனம் அடைஞ்சேன்னு சொன்னா அந்த பிரயோசனம் அடைகிற நன்மை உங்களுக்கு வந்து சேரும். என்ன அப்படியான பிள்ளை? அதனால சொல்லுங்க. முஜிதைத்ர படித்திறன்களை கேட்டு விளக்க சொல்லி வந்தா, முஜிதைத்ர படித்திறன் 3ஐயும் கொடுத்தா, அந்த முஜிதைத் முத்தலக்குள்ள 2 படித்திறன், முஜிதைத் முன்தஷிப் மற்றது முஸ்தகில் 2 பேர் இதுலவா, அதையும் விளக்கணும் அதுக்குள்ள. அதையும் விளக்கணும். அதை விளக்குறேன்னு விளக்குறேன்னு சொன்னா
என்ன செய்யுங்க வரைவு இலக்கணத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தாங்கன்னா சரி. இல்ல நான் கேட்டேன் ஃபுல்லா விளக்கணுமா அதுன்னு கேட்டேன். சரி சும்மா நார்மலா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு விளக்கி விட்டா போதுமா அப்படியா சார்? ஓ ஓ ஓ ஓ அப்படி விளக்கினா போதும். கிளியர் தானே பிள்ளைகள்? ஓம் சார் ஓம். ரைட். அப்ப 2028 பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நாளை காலையில போஸ்டரை போட்டுறேன் பிள்ளைகள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி அவங்கள ஜாயின் ஆக வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியே? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா படிங்க பிள்ளைகள். சரியா? உங்களுக்கான வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கிளியர் தானே? துவா செய்யுங்க. ரைட். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். என்னோட துவா எப்பவுமே எங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளை. சரியா? அப்ப இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட படிச்சு எழுதுற பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் ஒரு 40% பிள்ளைகள் இருக்கிறாங்க போல. சரியா? அப்ப நல்லா எழுதுங்க. உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க எதிர்பார்க்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ரைட். நல்ல ரிசல்ட்ஸ் எங்களுக்கு எடுத்தாங்க. பொதுவா நல்ல ரிசல்ட்ஸ் தான் வார. சரியா? இன்ஷா அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்தும் அதை எதிர்பார்க்கிறோம். ரைட். நல்லா படிங்க பிள்ளைகள். உங்களுக்கு ஏழும்ட எஃபர்டை இதுல போடுங்க. ரைட். பயப்படாம போடலாம். உங்களோட ஏழும்ட எஃபர்டை போடுங்க. அந்த எஃபர்டுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் தருவான் அல்லாஹ். சரியே? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற நம்பிக்கை அப்படி இல்லையே? இல்ல சார். ரைட். ஓகே. ரைட். முடிச்சுக்குவோம். ரெக்கார்டிங் நான் குரூப் அப்லோட் பண்ணுறேன். சரி. ரைட். ஜஸாக்குமுல்லாஹ். ஓகே சார்.